அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். பாத்வே சயின்ஸ் அகாடமியால தரம் 11க்கான ஒன்லைன் ரீதியான விஞ்ஞான வகுப்புகள்ல 2ஆம் தவணை பரீட்சையை மையப்படுத்திய முயற்சி எனும் செயற்திட்டத்துல இன்றைய 9வது நாளாக இன்றைய வகுப்பு இடம்பெறுகிறது. அந்த வகையில இன்றைய வகுப்புல பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள், நாங்க 279 வினாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். இனி 280வது வினாவை நாங்க பார்க்கணும். 280வது வினா 280வது வினா. இந்த வினாவை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள், பின்வரும் கட்டமைப்பு தொழில் 280க்கு முன்னுக்கு 279 279வது வினாவை நாங்க பார்க்கணும். 279 ரைட். 279 இங்க பாத்தீங்கன்னா, மனித உடலின் குளுக்கோகான், கால்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே அப்படின்ற ஒரு கேள்வி. மனித உடலில் குளுக்கோகான், கால்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே. அப்ப பிள்ளைகள், இங்க ஹோமோன்கள் தொடர்பாக வினா வந்துள்ளது. ஹோமோன்கள் தொடர்பாக பார்ப்போம். நாம படிச்சிருக்கிறோம் ரைட். ஏய்பாக்கமும் ஓர் சித்திர நிலையும் அப்படின்னு ஒரு பாடத்தை நாங்க படிச்சிருக்கிறோம். ஏய்பாக்கமும் ஓர் சித்திர நிலை. அங்க ஏய்பாக்கம் அப்படின்னு சொன்னா பிள்ளைகள் ரைட், ஏய்பாக்கம் என்பது உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். அக புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு உடல் அங்கங்கள் ஒருமித்து செயற்படும் செயற்பாடு ஏய்பாக்கம் எனப்படும். அக புற சூழலில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கு உடல் அங்கங்கள் ஒருமித்து செயற்படும் செயற்பாடு ஏய்பாக்கம் எனப்படும். ஏய்பாக்கத்துல 2 வகையான ஏய்பாக்கம் இருக்குது. ஒன்று நரம்பு ஏய்பாக்கம். நரம்பு ஏய்பாக்கம் இது நரம்பு தொகுதியால கட்டுப்படுத்தப்படும். இரண்டாவது நரம்பின்றிய ஏய்பாக்கம். இது அகஞ்சுரக்கும் தொகுதியால கட்டுப்படுத்தப்படும். அகஞ்சுரக்கும் தொகுதி, அதாவது ஹோமோன் ஏய்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஹோமோன் ஏய்பாக்கம். ஹோமோன் ஏய்பாக்கம். நரம்பு ஏய்பாக்கம் என்பது நரம்பு தொகுதியால கட்டுப்படுத்தப்படும். நரம்பு தொகுதி. இதனால சொல்றது பிள்ளைகள், மின் இரசாயன ஏய்பாக்கம். மின் இரசாயன ஏய்பாக்கம் மிக வேகமாக நடக்கும். நரம்பின்றி ஏய்பாக்கம் ஹோமோன் ஏய்பாக்கம், அல்லது இதுக்கு நாங்க சொல்ற பேர் அகஞ்சுரக்கும் தொகுதி. அகஞ்சுரக்கும் தொகுதி. அகஞ்சுரக்கும் தொகுதி மட்டுமில்ல, இது ரைட் மிக முக்கியமாக எதால கடத்தப்பட்ட இரசாயன ஏய்பாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இரசாயன ஏய்பாக்கம் இது எதால கடத்தப்படும் பாத்தீங்கன்னா, குருதியினூடாக கடத்தப்படும். குருதியினூடாக கடத்தப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இந்த நரம்பின்றி ஏய்பாக்கம், ஹோமோன் ஏய்பாக்கம், அகஞ்சுரக்கும் தொகுதி ரைட், இரசாயன ஏய்பாக்கம் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் ரைட், இங்க மிக முக்கியமான சுரப்பிகள் காணப்படும். அதுல ஒன்றுதான் ஒளி தெரியணும், மிக முக்கியமான ஒரு சுரப்பி கபச்சுரப்பி. கபச்சுரப்பி அப்படின்னு ஒன்று, கபச்சுரப்பி. இரண்டாவது, இந்த குரல் வளைக்கு கீழாக, குரல் வளைக்கு கீழாக வண்ணாத்தி பூச்சி வடிவுல, வண்ணாத்தி பூச்சி வடிவுல காணப்படுகின்ற இப்படி ஒரு வண்ணாத்தி பட்டர்ஃபிளை, வண்ணாத்தி பூச்சி வடிவுல காணப்படுகின்ற ஒரு சுரப்பி தான் தைராய்டு சுரப்பி. இந்த சுரப்பிக்கு பேர் தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பி அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு சுரப்பி. இந்த தைராய்டு சுரப்பிக்கு பின்பக்கத்துல இப்படி ரைட் 4 புலி மாதிரியான அமைப்பு இருக்கு. இதை சொல்றது பிள்ளைகள் பராதைராய்டு சுரப்பி. பராதைராய்டு சுரப்பி அது எங்களுக்கு தேவையில்லை. தைராய்டு சுரப்பி. அடுத்ததான மிக முக்கியமான ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி தான் சதை. சதை ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பி, சதை. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள், 2 சிறுநீரகத்துக்கு மேலே தொப்பி போன்ற ஒரு டிசைன்ல இருக்கும்.
இதை நாங்க சொல்றது அதிரினல் சுரப்பி. அதிரினல் சுரப்பி இங்கிலீஷால சொல்லுவாங்க அட்ரினல் கிளாண்ட். அதிரினல் சுரப்பி. அடுத்தது சனனிகள். ஆண்களாக இருந்தால் விதை, பெண்களாக இருந்தால் சூலகம். சூலகம் இவ்வாறு சனனிகள் காணப்படும். ரைட், மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இதுதான் நாங்க படிக்கிற மிக முக்கியமான அகஞ்சுரக்கும் சுரப்பிகளாக இருக்குது. அப்ப பிள்ளைகள் மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும் ஹோமோன் அப்படின்னா என்ன. ரைட், ஹோமோன் என்பது பிள்ளைகள், ரைட், ஹோமோன் என்பது ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு அகஞ்சுரக்கும் சுரப்பியால ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்படுகின்ற ஒரு அங்கத்தால் உற்பத்தி செய்யப்படும் அங்கத்தால் உற்பத்தி செய்யப்படும் இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படும். அதை சொன்னது இலக்குக்குரிய அங்கத்தில் தொழிற்படும். இன்னும் ஒரு அங்கத்தில் தொழிற்படும். இன்னும் ஒரு அங்கத்தில் தொழிற்படும். ஒரு அங்கத்தால் உற்பத்தி செய்யப்பட்டு ஒரு அங்கத்தால் உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படும். இது குருதியினூடாக கடத்தப்படும். இது குருதியினூடாக கடத்தப்படும். குருதியினூடாக கடத்தப்படும். இங்க இது ஹோமோன்கள் தொழிற்படுவதற்கு சிறிய செறிவு போதுமானது. சிறிய செறிவு போதுமானது. சிறிய செறிவு போதுமானது. இந்த பதார்த்தம் ஹோமோன்கள் ஒரு சேதன சேர்வையாக இருக்கும். யாவும் சேதன சேர்வை. யாவும் சேதன சேர்வைகளாக காணப்படும். சேர்வைகளாக இருக்கும். சேதன சேர்வைகளாக இருக்கும். உங்களுக்கு கேட்டு வரும் ஹோமோன்களின் இயல்புகள் தருக. சேதன சேர்வை ஒரு அங்கத்தால உற்பத்தி செய்யப்படும். இலக்குக்குரிய அங்கத்துல ஒரு அங்கத்துல தொழிற்படும். உதாரணமாக கபச்சுரப்பியால் சுரக்கப்பட்டால் சூலகத்துல தொழிற்படும். கபச்சுரப்பியால் உற்பத்தி செய்யப்பட்டால் சிறுநீரகத்துல தொழிற்படும். அப்போ ஒரு அங்கத்தால் உற்பத்தி செய்யப்பட்டு இன்னும் ஒரு அங்கத்துல தொழிற்படும். குருதியினூடாக கடத்தப்படும். குருதியினூடாக கடத்தப்படும். சிறிய செறிவு போதுமானது அப்படின்ற இயல்புகள் இருக்கு. இப்ப கபச்சுரப்பியை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். கபச்சுரப்பியை பொறுத்த வரைக்கும் GH வளர்ச்சி ஹோமோன் அப்படின்னு ஒரு ஹோமோன், அங்கி கலங்களை வளர செய்யக்கூடிய மிக முக்கியமான ஹோமோன் GH growth ஹோமோன். FSH follicle stimulating ஹோமோன், புடைப்பை தூண்டும் ஹோமோன். இதெல்லாம் கபச்சுரப்பியால உற்பத்தி செய்யப்படுது. புடைப்பை தூண்டும். சூலகத்துல வைத்து முதல் புடைப்பு துணை புடைப்பாக வளர புடைப்புகளை தூண்டுறது FSH follicle stimulating ஹோமோன். LH அந்த துணை புடைப்புன்னு சொல்றது நாங்க சொல்றது கிராஃபியன் புடைப்பு. அந்த கிராஃபியன் புடைப்பு வெடிக்கிறதுக்கு மாதவிடாய் சக்கரத்துல பிள்ளைகள் 14வது நாள் கிராஃபியன் புடைப்பு வெடிக்கிறதுக்கு காரணம் இந்த LH இந்த ஹோமோன் கூடி குறைந்தது. இந்த LH இந்த ஹோமோன் கூடி குறைந்ததுதான் காரணம். அதே மாதிரி ADH அப்படின்னு ஒரு ஹோமோன் இருக்கு. என்டி டயூரிக் ஹோமோன், சிறுநீர் பெருக்க எதிர் ஹோமோன். அதாவது சிறுநீரினூடாக அதிகளவான நீர் வெளியேறுவதை தடுத்து ADH ஹோமோன் சுரந்ததோட அது குருதிக்குள்ள விடப்படும். ஆகவே குருதியில் உடலில் நீர் சமநிலையை பேணக்கூடிய மிக முக்கியமான ஹோமோன் இந்த ADH. அப்ப இந்த ஹோமோன்களை உற்பத்தி செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா கபச்சுரப்பியாக இருக்கும். அப்ப GH என்பது வளர்ச்சி ஹோமோன், FSH புடைப்பை தூண்டும் ஹோமோன், LH சூழிடலை தூண்டும் ஹோமோன், ADH சிறுநீர் பெருக்க எதிர்ப்பு. மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். இரண்டாவது தைராய்டு சுரப்பி. தைராய்டு சுரப்பில 2 ஹோமோன்கள் இருக்கு. ஒன்று தைரோக்சின், 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 அந்த கால்சிமோனின், கால்சிமோனின், தைரோக்சின், கால்சிமோனின் அப்படின்னு சொல்ற மிக முக்கியமான 2 ஹோமோன்கள் இந்த தைராய்டு சுரப்பியால் சுரக்கப்படும். அந்த தைரோக்சின் என்ன செய்யும் பிள்ளைகள்? அனுசேப தாக்க வீதத்துல பங்கு கொள்ளும். எங்களோட உடல்ல நடைபெறுகின்ற, உதாரணமா உங்களுக்கு தெரியும், ஒரு களம் எடுத்தீங்கன்னு சொன்னா களத்துல இலைமணி இருக்கும். இலைமணிகள்ல தான் சக்தி உற்பத்தி நடக்கும். இலைமணிகள்ல தான் சக்தி உற்பத்தி நடக்கும். வலு வீடுன்னு சொல்லுவோம். இந்த இலைமணிகளுக்குள்ள
உணவை உள்ளெடுத்து அதே மாதிரி ஆக்சிஜனை உள்ளெடுத்து ஒட்டஞ்சி சக்தியை உருவாக்கக்கூடிய மிக முக்கியமான ஆட்கள் இந்த டைரோக்சின் அப்படின்ற ஒரு ஹோமோன் பங்களிப்பு செய்யும். அதிகளவான சக்தியை உற்பத்தி செய்யக்கூடிய ஹோமோனாக டைரோக்சின் காணப்படும். டைரோக்சின் சுரக்கிறதுக்கு அயடின் மிக முக்கியமான ஒரு கனியுப்பாக இருக்குது. அயடின் அளவு கூட கூட டைரோக்சின் சுரப்பு கூடும். டைரோக்சின் கூட கூட அணுசேப தாக்க வீதம் கூடும். அணுசேபம் கூட கூட சக்தி உற்பத்தி கூடும். சம்டைம் அயடின் குறைபாடு வந்தா டைரோக்சின் என்ன செய்யாது, ஹோமோன் குறையும். டைரோக்சின் ஹோமோன் குறைஞ்சால் நீங்க அணுசேப தாக்க வீதம் குறையும். மிக முக்கியமா தெரிஞ்சிருக்கும். கால்சியமோனின். அப்ப கால்சியமோனின் என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் எலும்புன்னு எடுத்தீங்கன்னா, இதுதான் எலும்புல பல அயன்கள் இருக்கும். அதுல மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியணும் கால்சியம் 2+. எலும்புகள் இருக்கக்கூடிய மிக முக்கியமானது கால்சியம் 2+. அதே மாதிரி குருதி. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இந்த கால்சிமோனின் என்ன செய்யும்னா, குருதியில இருக்கக்கூடிய கால்சியம் 2+ அயன்கள் என்ன செய்யும்னா இங்க எடுக்கும், எலும்புகளுக்கு எடுக்கும். அப்ப எலும்புகளுக்கு எடுக்கும் போது குருதியில் கால்சியம் 2+ அளவை குறைக்கும். உங்களோட புத்தகத்துல சம்டைம் மாறி தந்திருக்கலாம். குருதியில் கால்சியம் 2+ அயனை குறைக்கிறது இந்த கால்சிமோனினாக இருக்கும். கால்சிமோனின் சம்டைம் குருதியில கால்சியம் 2+ அளவு குறையும் போது உடனே என்ன செய்யும்னு சொன்னா பராதைராய்டு சுரப்பி, ஞாபகத்தை வச்சுக்கொள்ளும். பராதைராய்டு சுரப்பி என்ன செய்யும், எலும்புல இருக்கக்கூடிய எலும்புகள்ல இருக்கக்கூடிய கால்சியம் 2+ குருதிக்கு கொடுக்கும். அந்த கட்டத்துல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், என்புரிக்கு நோய் ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படும். ஏன், எலும்புல இருக்கக்கூடிய கால்சியம் எல்லாம் இங்க குருதிக்கு போகும்போது அங்க ஆஸ்டியோபோரோசிஸ், என்புரிக்கி, எலும்புகள் சிதைவடைய வைக்கணும். என்றாலும் இந்த கால்சிமோனின் அப்படின்ற ஒரு ஹோமோன் இருக்கிறதால, ஏன்னா குருதியில் இருக்கக்கூடிய கால்சியம் 2+ எல்லாம் என்ன செய்யுதுன்னா எலும்புகளுக்கு கொண்டு வருது. ஆகவே குருதியில் கால்சியம் 2+ அயன்கள கணிப்புகள எண்ணிக்கை குறைவாக, அதன் அளவு குறைவடைகிறதுக்கு இந்த கால்சிமோனின் என்ற கணிப்பு மிக முக்கியமாக இருக்குது. இதுக்கு உங்களுக்கு மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும், இந்த தைராய்டு சுரப்பிதான் இந்த கால்சிமோனின் அப்படின்னு உற்பத்தி செய்யும். நான் சொல்ற விஷயம் விளங்குறாங்களே, அகச்சுரக்கும் சுரப்பிகள், கபச்சுரப்பி என்ன செய்யுது, தைராய்டு சுரப்பி என்ன செய்யுது, இந்த விஷயம் விளங்குறாக்கள் ஒரு லைக்கோடு பண்ணி கொடுங்க. நான் சொல்ற விஷயம் விளங்குறாக்கள், ரைட். அகஞ்சுரக்கும் தொகுதி அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியணும், ஹோமோன்களால நடக்கிற இயல்பாக்கம். அந்த வகையில பிள்ளைகள் அடுத்ததாக நாங்க பார்க்கிறோம் சதையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இது ஒரு சமிபாட்டு தொகுதியில இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. சமிபாட்டு தொகுதியில இருக்கக்கூடிய சுரப்பி, அதை நாங்க சொல்றது பிள்ளைகள் புறஞ்சுரக்கும் சுரப்பி. சமிபாட்டு தொகுதியில அல்லது இனப்பெருக்க தொகுதியில சுரப்பிகள் சுரந்தால் அதை நாங்க சொல்லுவோம் புறஞ்சுரக்கும் சுரப்பி. ஆனால் இங்க அகஞ்சுரக்கும் சுரப்பியாக இருக்கும். அதாவது குருதியினூடாக கடத்தப்படக்கூடிய ஒரு சேதன சேர்வை, ரைட், ஹோமோன்களை உற்பத்தி செய்யுது. அதுல உங்களுக்கு தெரியணும், சதையை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் 2 வகையான களங்கள் காணப்படுது. சதையில 2 வகையான களங்கள், ஒன்று அல்பா களங்கள், பீட்டா களங்கள். அப்ப அந்த சதை ஒரு திராட்சை குலை மாதிரியான ஒரு அமைப்புல இவ்வாறு இருக்கும், ரைட். இங்க அல்பா களங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதே மாதிரி பீட்டா களங்கள் அப்படின்ற களங்கள் இருக்கு. இந்த களங்கள் என்ன செய்யுதுன்னா, ரைட், ஹோமோன்களை உற்பத்தி செய்யும். அல்பா களங்கள் குளுக்கோகான் அப்படின்ற ஒரு ஹோமோனை உற்பத்தி செய்யுது. பீட்டா களங்கள் இன்சுலின் அப்படின்ற ஒரு ஹோமோனை உற்பத்தி செய்யுது. இன்சுலின் அப்படின்ற ஹோமோன். குளுக்கோகான் உங்களோட குருதியில குளுக்கோஸ் மட்டம் குறையும் போது,
நல்ல ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. குருதியில 80 மில்லிகிராம்ல இருந்து 120 மில்லிகிராம், அதாவது 120 மில்லிகிராம் குளுக்கோஸ் இருக்கணும். அப்ப இங்க குளுக்கோஸ் மட்டம் குறையும் போதும் கிளைகோஜனை என்ன செய்யும்? குளுக்கோகான் உடைச்சி குளுக்கோஸாக மாற்றும். குளுக்கோஸாக மாற்றும். ஞாபகத்துல வச்சுக்கணும். சம்டைம் 120 விட அதிகரிச்சுட்டு குருதியில குளுக்கோஸ் மட்டம் கூடிட்டுதுன்னு சொன்னால் பீட்டா கலங்களால் சுரக்கப்படுகின்ற இன்சுலின் குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றும். இவ்வாறு குருதியில குளுக்கோஸ் மட்ட சீராக்கத்தை நிகழ்த்துறது இந்த சதையாக இருக்கும். அடுத்தது அதிரினல் சுரப்பி. அதிரினல் சுரப்பியால் சுரக்கப்படுறது 2 ஹோமோன்கள். ஒன்று அதிரினலின் அப்படின்ற ஒரு ஹோமோன். அது மாதிரி கோர்டிசால் அப்படின்ற ஒரு ஹோமோன். அதிரினலின் கோர்டிசால் என்பவை எங்களோட உடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரைட் ஆபத்தான சந்தர்ப்பங்கள்ல எங்களோட உடலை தயார்படுத்துறதுக்கான ஹோமோன்களாக காணப்படுது. ஆபத்தான சந்தர்ப்பங்கள்ல எங்களோட உடலை தயார்படுத்துகின்ற ஃபைட் ஆர் ஃப்ளைட், ஆபத்தான தப்பி ஓடுகின்ற சண்டையிடுகின்ற சந்தர்ப்பங்கள்ல இந்த அதிரினல் கோர்டிசால் ஹோமோன்கள் இங்க செல்வாக்கு செலுத்துது. இதை உற்பத்தி செய்யறது அதிரினல் அப்படின்னு சொல்ற சுரப்பியாக இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விதை, ஆண்களாக இருந்தால் விதையில டெஸ்டஸ்டரோன் அப்படின்ற ஒரு ஹோமோன் ஆண்களோட துணைப்பாயியல்புக்கு காரணம். சூலகத்துல ஈஸ்ட்ரோஜன், புரஜெஸ்ட்ரோன் அப்படின்ற ஹோமோன்கள் பெண்களோட துணைப்பாடியல்புக்கு காரணமாக இருக்குது. இதுதான் அகஞ்சுரக்கும் தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயம். இப்ப உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி, மனித உடலில் குளுக்கோகான், கால்சிட்டோனின் ஆகியவற்றை சுரக்கும் அகஞ்சுரக்கும் சுரப்பிகள் முறையே. குளுக்கோகான் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், ஏன்னா சதையால சுரக்கப்படுகிறது. கால்சிட்டோனின் எதால சுரக்கப்படுதுன்னா தைராய்டு சுரப்பியால சுரக்கப்படுகிறது. ஆகவே சதை, தைராய்டு சுரப்பி அந்த வகையில உங்களுக்கு தெரியணும் முதலாம் விடை பொருத்தமாக இருக்கும். ஓகே, அப்படியே நான் சொன்ன விஷயம் விளங்கிடுதான். 279வது வினாவுக்கு முதலாம் விடை பொருத்தமாக இருக்கும். சரியா பிள்ளைகள்? ரைட். 280வது வினாவுக்கு வருவோம். 280வது வினாவுக்கு வருவோம். ஓகேயா? ரைட், ஓகேனா ஒரு மெசேஜ் வந்து போட்டு கொடுவோம். சரி சார், அகஞ்சுரக்கும் சுரப்பிகள்ல என்ன ஹோமோன்னு சொன்னால் என்ன? ரைட். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா 280வது வினாவுக்கு வருவோம். 280வது வினாவுக்கு வருவோம் பிள்ளைகள். 280வது வினா. ரைட். 280வது வினா. 280வது வினா உங்களுக்கு சொல்லுது பிள்ளைகள், பின்வரும் கட்டமைப்பு தொழில் சரியாக வகை குறிப்பது. அப்ப நேற்றைய வகுப்புல நாங்க குருதியில காணப்படுகின்ற ஆர்பிசி, டபிள்யூபிசி சிறுதட்டுக்கள், அதுல டபிள்யூபிசில காணப்படுகின்ற இனங்கள் தொடர்பாக பார்த்தோம். டபிள்யூபிசில காணப்படுகின்ற இனங்கள் தொடர்பாக பார்த்தோம். அந்த வகையில பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் மிக முக்கியமான விஷயங்கள் நாங்க பார்த்தோம். அதுல ஆர்பிசி ரெட் பிளட் கார்பஸ்கல், ஆர்பிசி செங்குலியங்கள் என்ன செய்யும் சொன்னா ஆக்சிஜனையும் கார்பன் ஆக்சைடு வாயுவையும் காவும். ரைட், 2 வாயுக்களையும் காவும். ரைட். அதே மாதிரி டபிள்யூபிசிக்கள் பாத்தீங்கன்னு சொன்னா நுண்ணங்கிகளை அழிக்குது. உடலினுள் புகும் நுண்ணங்கிகளை அழித்தல். அதுல மிக முக்கியமாக தின்குளிய செயல் மூலம் அழிக்கலாம். தின்குளிய செயல் சொன்னா பிள்ளைகள் திண்டு அழிக்கலாம், அல்லது பிறபொருள் எதிரிகளை சுரந்து அழிக்கக்கூடியதாக இருக்கும். தின்குளிய செயல் மூலம் அழிக்கலாம் அல்லது பிறபொருள் எதிரிகளை சுரந்து அழிக்கலாம். பிளேட்ஸ், குருதி சிறுதட்டுக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியணும், குருதி சிறுதட்டுக்களை பொறுத்த வரைக்கும் குருதி உறைதலை தூண்டும்.
அதாவது குருதியில காணப்படுகின்ற புரதம், அதாவது குருதியில காணப்படுகின்ற புரதங்களான பிளேட்ஸ், அதாவது புரோத்ரோம்பின், புரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன், புரோத்ரோம்பின், 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 அதே மாதிரி ஃபைப்ரினோஜன், 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 புரோத்ரோம்பின், ஃபைப்ரினோஜன் இப்படின்னு சொல்ற மிக முக்கியமான குருதியில் காணப்படுகின்ற சில புரதங்களை பயன்படுத்தி குருதி உறைதலை தூண்டும். அதே மாதிரி குருதி திரவ விலையத்தை பொறுத்தவரை, குருதி திரவ விலையத்தை பொறுத்தவரை, குருதி திரவ விலையம் வந்து பாத்தீங்கன்னா பதார்த்தங்களை கடத்துதல், உணவு கூறுகளை கடத்துதல், நொதியங்களை கடத்துதல், ஹோமோன்களை கடத்துதல், ரைட், கழிவு பதார்த்தங்களை கடத்துதல், ரைட், பிறபொருள் எதிரியாக்கிகளை கடத்துதல், உடல் எதிரியாக்கிகளை கடத்துதல், இப்படி பதார்த்தங்களை கடத்துதல், அதோடு சேர்ந்து வெப்பநிலையை சீராக்கும், வெப்பநிலையை சீராக்கும், வெப்பநிலை சீராக்கத்திலே என்ன செய்யும், உதவக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா இவ்வாறு குருதியில காணப்படுகின்ற கூறுகளின் தொழில்களாக இருக்குது. அப்ப இங்க என்ன கூட்டு சரியான தொடர், குருதி சிறுதட்டுக்கள் பிறபொருள் எதிரிகளை உற்பத்தி செய்யலாம். குருதி சிறுதட்டுக்கள் பிறபொருள் எதிரிகளை உற்பத்தி செய்தல் என்பது பிறபொருள் எதிரிகளை உற்பத்தி செய்தல் WBC ஆக இருக்கும். ஆகவே முதலாவது கூற்று பிழை. இரண்டாவது, வெண்குருதி கலங்கள் ஒக்சிஜனை கொண்டு போமா, ஒக்சிஜனை கொண்டு போறது RBC ஆக இருக்கும். அப்ப வெண்குருதி கலங்கள் என்பது பிழை. மூன்றாவது, செங்குருதி கலங்கள் திங்குளிய செயல் மூலம் அளிக்குமா, செங்குருதி கலங்கள் ஒக்சிஜன் கார்பன் ஆக்சைடை காவும். குருதி திரவிலையும் ஓமோன்களை கொண்டு செல்லுமா, குருதி திரவிலையும் ஓமோன்கள், நொதியங்கள், அயன்கள், உணவு கூறுகள், விட்டமின்கள், கனியுப்புகள், அதான் அயன் கனியுப்புகள், ரைட், உடல் எதிரியாக்கிகள், அதே மாதிரி என்ன ஆன்டிபாடி அப்படின்னு சொல்லுவோம். இதுகள் எல்லாத்தையும் என்ன செய்யும், கடத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே பாத்தீங்கன்னா 280வது வினாவுக்கு பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 4ஆம் விடையாக இருக்கும். 281 ஓர் ஓட்ட போட்டியை முடித்த தடகள விளையாட்டு வீரர் மெய்வல்லுநர் ஒருவருக்கு தசைப்பிடிப்பு ஏற்பட்டது. தசைப்பிடிப்பு ஏற்படுவதற்கான காரணமான தசை கலங்களில் உற்பத்தியாகும் இரசாயன சேர்வை யாது, இப்படின்னு ஒரு கேள்வி. அவ தசை பிடிப்புக்கு காரணமான இரசாயன சேர்வை அப்படின்னு கேட்கிறான். பிள்ளைகள், மனிதண்ட சுவாச தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னாங்க. மனிதண்ட சுவாச தொகுதி நாங்க அழகாக படிச்சோம். என்ன, ஒவ்வொரு கட்டமைப்புகள் எல்லாம் வரைஞ்சி, ஒவ்வொரு கட்டமைப்புகள் எல்லாம் வரைஞ்சி நாங்க என்ன செஞ்சோம், படிச்சோம். இதுல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், இப்ப இது மூக்குக்குழி, ரைட், இதால பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும் மிக முக்கியமான 2 கட்டமைப்புகள் இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா குரல் வலை, அப்படி வந்து என்ன செய்யும், வாதநாளி, வாதநாளி. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா களம், இது ஒரு களம், களம்னு சொன்னா உணவு கால்வாய் தொகுதி. அப்ப இங்க மூச்சு குழல்வாய் மூடி அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வாதநாளி இப்படி பிரியுது, சுவாசப்பை குழாய்களாக பிரியுது, இப்படி சுவாசப்பை குழாய்களாக பிரியுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியணும் நுரையீரல் காணப்படுது. இங்க ஒரு சுவாசப்பை இருக்குது, அதே மாதிரி இங்க ஒரு சுவாசப்பை ஒன்று நுரையீரல் காணப்படுது. சரியா பிள்ளைகள், ரைட். அதே மாதிரி இங்க கீழே இருக்கிற கட்டமைப்புல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியணும் பிரிமண்டாகல், பிரிமண்டாகல் அப்படின்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு. பிரிமண்டாகல், பிரிமண்டாவோட பாத்தீங்கன்னா பிரிமண்டாகட்டு தசைகள், பிரிமண்டாகட்டு தசைகள் இருக்குது. இங்க விலா எண்புகள் இருக்குது. விலா எண்புகளோட சேர்த்து பழுவுக்கிடையிலான தசைகள் இருக்கு, பழுவுக்கிடையிலான தசை, விலா எண்புகளோட சேர்த்து பழுவுக்கிடையிலான தசை. அப்ப பாத்தீங்கன்னா இத நாங்க சொல்றது பழுவுக்கிடையிலான தசை, பழுவு கிடையிலான தசை, பழுவுக்கிடையிலான தசை, ரைட். இத நாங்க சொல்றது பிரிமன் தகட்டு தசை, பிரிமன் தகட்டு தசை, பிரிமன் தகட்டு தசை, பிரிமன் தகட்டு தசைன்னு சொல்லுவோம், ரைட். இப்ப பாத்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த வாதநாளி, சுவாசப்பை குழாய்,
உள்ளுக்குள்ளார பிரியும். சுவாசப்பை குழாய் இப்படி பிரியும். சுவாசப்பை குழாய் இப்படி பிரியும். இதை நாங்க சொல்றது சுவாசப்பை சிறுகுழாய். சுவாசப்பை சிறுகுழாய் இப்படி பிரியும். சுவாசப்பை சிறுகுழாய். இந்த சுவாசப்பை சிறுகுழாய்க்குள்ள சிற்றறை கான் சிற்றறை பை. சுவாசப்பை குழாய்க்குள்ள சிற்றறை கான் சிற்றறை பை. சுவாசப்பை குழாய்க்குள்ள சிற்றறை கான் சிற்றறை பை. இப்படி சிற்றறை பைகள் பல காணப்படுது. அப்ப பிள்ளைகள் மனிதன் சுவாச தொகுதி எடுத்தீங்கன்னா, மனிதன் சுவாச தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால், மனிதன் சுவாச தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும். மனிதன் சுவாச தொகுதி எடுத்தீங்கன்னு சொன்னால் இங்க மிக முக்கியமான 3 படிமுறைகள் நடக்குது. மனிதன் சுவாச தொகுதியில 3 படிமுறைகள் நடக்குது. ஒன்று பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது படிமுறை, சுவாச தொகுதியில முதலாவது படிமுறை இதை சொல்ற புறச்சூழல். புறச்சூழல் இது நுரையீரல் அல்லது சுவாசப்பை. புறச்சூழலுக்கும் நுரையீரலுக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். புறச்சூழலுக்கும் ரைட், சுவாச தொகுதியில் நடக்கிற விஷயம் புறச்சூழலுக்கும், அதே மாதிரி சுவாச பைக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். புறச்சூழலுக்கும் சுவாச பைக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். இதை நாங்க சோட்டா சொல்றோம்னா உட்சுவாச வெளிச்சுவாச, உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை அப்படின்னு கதைப்போம். உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை. புறச்சூழலுக்கும் இந்த நுரையீரலுக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சுவாச பைக்கும் அல்லது சுவாசப்பை சிற்றறைக்கும் சிற்றறை பைக்கும், அதாவது சுவாசப்பை சிற்றறைக்கும் குருதிக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம். குருதிக்கும் இடையில நடக்கிற வாயு பரிமாற்றம் சுவாச பைக்கும், அதாவது சிற்றறை அதே போல குருதிக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். குருதிக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். குருதிக்கும் இடையிலான வாயு பரிமாற்றம். இதை நாங்க சொல்லுவோம் இரண்டாவது விஷயம். மூன்றாவது பிள்ளைகள் ஒரு சுவாச தொகுதி நடக்கிற மூன்றாவது விஷயம் கலச்சுவாசம். இப்படி 3 செயல்முறைகள் ஒரு சுவாச தொகுதியில நடக்கும். ரைட், சுவாச தொகுதியில நடக்கும். அப்ப உண்மையாவே உங்களுக்கு ஒழுங்கா அடிப்படையிலிருந்து மனிதன் உடற்செயல்முறைகள் படிச்ச ஒரு பிள்ளைக்கு தெரியும். ரைட், சுவாச தொகுதி ஏன் இருக்குது அப்படின்னா, நாங்க சமீபாட்டு தொகுதியில உள்ளெடுக்கின்ற உணவு கூறுகள் நாங்க படிச்சிருக்கிறோம். ஒரு சக்கரைட்டு, அமினோ அமிலங்கள், விட்டமின்கள், இவ்வாறான அந்த உணவு கூறுகள். அதுல மிக முக்கியமான ஒரு சக்கரைட்டுக்குரிய குளுக்கோஸ் எடுப்போம். இந்த குளுக்கோஸும் ஆக்சிஜனால என்ன செய்யும்? ஆக்சிஜன் வாயுவால உடைஞ்சி உங்களுக்கு தெரியும் கார்பன் ஆக்சைடு வாயுவும் நீராவியும் அதோட சேர்த்து சக்தியும் உற்பத்தி செய்யப்படும். சில வேளைகளில் அந்த உணவு பாத்தீங்கன்னு சொன்னா ஆக்சிஜன் இல்லாத வேளைகள்லையும் என்ன செய்யும்? சக்தியை உற்பத்தி செய்யும். ஆகவே பிள்ளைகள், அப்ப இந்த சுவாச தொகுதி இருக்கிறதுக்கான காரணம் எங்கட உடல்ல நாங்க சாப்பிடுற உணவு கூறுகள்ல இருந்து சக்தியை உற்பத்தி செய்யணும். அப்ப உள்ளெடுக்கின்ற அந்த உணவுகள்ல இருந்து சக்தியை பிறப்பிக்கணும். சக்தியை உருவாக்குகின்ற செயல்முறையை நாங்க சொல்லுவோம் சுவாசம் அப்படின்னு கதை. சுவாசம்னு சொன்னா உணவில் அடங்கியுள்ள பதார்த்தங்கள்ல இருந்து அல்லது உட்கொள்ளப்பட்ட உணவில் இருந்து சக்தியை பிறப்பிக்கிற செயல். இதை நாங்க சொல்றது சுவாசம். அப்ப சக்தியை நாங்க நேரடியாக எடுக்க முடியாது. அப்ப என்ன செய்வோம்னு சொன்னா, முதலாவது நாங்க சாப்பிட்ட சாப்பாடெல்லாம் குருதியில இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிறு உடல்ல இருக்கக்கூடிய சடைமுலைகள் அகத்துறிஞ்சு குருதியில இருக்குது. ஆகவே அப்ப இந்த ஆக்சிஜனையும் நாங்க குருதிக்குள்ள அனுப்படும். அதுக்காக நாங்க என்ன செய்யறோம்னா, முதலாவது சூழல்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வாயுவை நாங்க என்ன செய்வோம்? அந்த நுரையீரலுக்கு கொண்டு வரும், சுவாச சிற்றறைக்கு கொண்டு வரும். அந்த வகையில என்ன நடக்குதுன்னு சொன்னால், ரைட், உங்களோட மண்டையோட்டு நரம்புகள் இருக்கு.
அந்த மண்டையோட்டு நரம்புல 4ஆம் மண்டையோட்டு நரம்பு என்ன செய்யும் சொன்னால் எங்கட உடல்ல இருக்கக்கூடிய கலங்களுக்கு, இப்ப இங்க ஒரு களம் இருக்குது, இந்த களங்களுக்கு ஆக்சிஜன் குறைவாக இருக்குதுண்டா இந்த மண்டையோட்டு நரம்பு போய் சொல்லும் இந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்குது, இப்படியே போனால் ஒரு கட்டத்துல ஆக்சிஜன் இருக்காது, ரைட், நீ மண்டையை போட்டு விடுவாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் சொன்னா பிள்ளைகள் இந்த மண்டையோட்டு நரம்பு போய் சொல்லும். சொன்னதோட அந்த மண்டையோட்டு நரம்பு சொன்னதோட உடனே என்ன செய்யும்னு சொன்னா இந்த சுவாச தொகுதியோட சம்பந்தப்படுகின்ற தசைகள் எல்லாம் அங்க இயங்க வெளிக்கும். அந்த வகையில முதலாவது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் பிரிமன் தகட்டு தசை, ஓடருக்கு ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, பிரிமன் தகட்டு தசை. அப்ப அந்த பிரிமன் தகட்டு தசை என்ன செய்யும்டா சுருங்கி, மிக முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, சுருங்கி அப்படி வளைவு குறைந்து, அப்படி வளைவு குறைந்து இப்படியா இருக்கிற பிரிமன் தகடு இப்படி வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும், வளைவு குறைந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். பிரிமன் தகட்டு தசைகள் சுருங்கி கீழ் நோக்கி இழுக்கப்படும். இரண்டாவது பாத்தீங்கன்னா வலுவுக்கிடையிலான தசைகள், வலுவுக்கிடையிலான தசைகள் சுருங்கி மேல் நோக்கி தள்ளப்படும். வலுவுக்கிடையிலான தசை, வலுவுக்கிடையிலான தசை சுருங்கி வெளிநோக்கி மேல் நோக்கி தள்ளப்படும். மார்பு பட்டை விழா என்புகள், அப்ப மார்பு பட்டை முன்னோக்கி தள்ளப்படும், மார்பு பட்டை முன்னோக்கி தள்ளப்படும். விழா என்புகள் என மேல் நோக்கி, விழா என்புகளும் மேல் நோக்கி தள்ளப்படும், விழா என்புகளும் மேல் நோக்கி தள்ளப்படும். என்ன பிரிமன் தகட்டு தசை கீழே, வலுக்கிலான தசை சுருங்கி வெளிநோக்கி, மார்பு பட்ட முன்னோக்கி, விழா என்புகள் மேல் நோக்கி தள்ளப்பட நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்கும். நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்க அமுக்கம் குறையும். நெஞ்சரை குழியின் கனவளவு அதிகரிக்க அமுக்கம் குறையும். அமுக்கம் குறைகிறதால வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் வாயு அடங்கிய வலி இந்த வெளிமூக்கு துவாரம் மூக்கு குழியால, மூக்கு குழியால எங்க வரும்னு சொன்னால் இங்க தொண்டைக்கு வரும். அப்ப மூக்கு குழிக்கு வார டைம்ல பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், உட்சுவாச வழியில மூக்கு குழியில் இருக்கக்கூடிய மயிர்கள் சீதங்கள் என்ன செய்யும்னு சொன்னா உட்சுவாச வழியை ஈரலிப்பாக்கும், உட்சுவாச வழியை உடல் வெப்பநிலைக்கு மாற்றும், உட்சுவாச வழியில் உள்ள தூசு துணிக்கைகள் நுண்ணங்கிகள் வடிகட்டும் அகற்றும். அந்த வழி என்ன செய்யும்டா தொண்டைக்கு என்ன செய்யும் பிள்ளைகள், உட்சுவாச வழியின் பல தெளிவுகளை கொள்ளணும். இதை வச்சுக்கொண்டு பாட்டு வினாக்களை நாங்க செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அப்ப உட்சுவாச வழியை ஈரலிப்பாக்கும், உட்சுவாச வழியை உடல் வெப்பநிலைக்கு மாற்றும், உட்சுவாச வழியில் வரக்கூடிய நுண்ணங்கிகளை தூசு துணிக்கைகளை அகற்றும். இந்த வழி என்ன செய்யும் தொண்டைக்கு வரும். தொண்டையில உங்களுக்கு தெரியணும், இங்க மூச்சு குழல் வாய் மூடி அப்படின்னு ஒன்று, சுவாசத்தின் போது இந்த மூச்சு குழல் வாய் மூடி திறப்பட்டு அந்த வலி வாத நாளிக்குள்ள வரும். அப்ப அந்த வாத நாளில பாத்தீங்கன்னா அங்கேயும் சீதங்கள் சளியங்கள் காணப்படும். இது சி வடிவ கசையிலேயே என்புகளினால் ஆனது. அப்ப அங்கேயும் என்ன செய்யும், தூசு துணிக்கைகள் ஒட்டப்பட்டு நல்ல சுத்தமான வலி என்ன செய்யும்னா இந்த சுவாசப்பை குழாய்க்குள்ள வரும். சுவாசப்பை குழாய்களால வந்து சுவாசப்பை என சிறுகுழாய்க்குள்ள வரும். சுவாசப்பை சிறுகுழாய்க்குள்ள வந்து சிற்றறைக்குள்ள வரும். ஆகவே புறச்சூழல்ல இருந்த ஆக்சிஜன் சிற்றறைகளுக்குள்ள வந்துட்டது. இதை நாங்க சொல்லுவோம் உட்சுவாச பொறிமுறை, உட்சுவாச பொறிமுறை. இப்ப சிற்றறைகளுக்குள்ள வார குருதி பிள்ளைகள் ஞாபகத்துல வச்சுக்கொள்வோம், சிற்றறைகளுக்குள்ள வார குருதி வாயு பரிமாற்றம் நடக்கும். எப்படி வாயு பரிமாற்றம் நடக்கும் பாருங்க. இப்ப சிற்றறை எடுத்தீங்கன்னு சொன்னால், சிற்றறை எடுத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அங்க வாயு பரிமாற்றம் இரண்டாவது செயல்முறை நடக்கும். இதான் ஒரு சுவாச பையில இருக்கக்கூடிய சிற்றறை எடுத்தீங்கன்னா கவனிங்க பிள்ளைகள், இந்த சிற்றறைன்ற சுவரோட, சிற்றறைன்ற சுவரோட பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும் குருதி குழாய்கள் காணப்படும், குருதி குழாய்கள் காணப்படும், குருதி குழாய்கள் காணப்படும்.
ரைட். இதுக்குள்ள குருதி கலங்கள் இருக்கும், அதாவது ஆர்பிசி இருக்கும், ஆர்பிசி இருக்கும். ரைட். அப்ப அதுக்கு முன்னுக்கு நாங்க பாக்குற விஷயம், வாயு பரிமாற்றத்துக்கு முன்னுக்கு ஒரு வசனம் ஒன்று பாக்குறீங்க, சுவாச மேற்பரப்பு. சுவாச மேற்பரப்பு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. சுவாச மேற்பரப்பு சொன்ன பிள்ளைகள் புறச்சூழலுக்கும் குருதிக்கும் இடையிலே என நடைபெறுகின்ற வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம். அதாவது புறச்சூழலுக்கும் குருதிக்கும் இடையில் வாயு பரிமாற்றம் நடைபெறும் இடம் சுவாச மேற்பரப்பு. மனிதன்ல சுவாச மேற்பரப்பாக இந்த சுவாச சிற்றறைகள் இருக்குது, எக்கச்சக்கமான சுவாச சிற்றறைகள் இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள், உச்சுவாச வழியில வரக்கூடிய ஆக்சிஜன் வாயு என்ன செய்யும் சொன்னா, சுவாச மேற்பரப்புள்ள இயல்புகள் உங்களுக்கு தெரியும், மெல்லியதாக இருக்கும், ஈரலிப்பானதாக இருக்கும். மெல்லியதாக இருக்கிறதால வாயுக்களை பரிமாற்றக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி சுவாச சிற்றறைகள், அதாவது சுவாச மேற்பரப்புகள் அதிக பரப்பு கொண்டதாகவும் குருதி வளங்கள் கொண்டதாகவும் இருக்கணும். இங்கேயும் அதே மாதிரி மெல்லியதாக, ரைட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிள்ளைகள் குருதி குழாய்கள், குருதி வளங்கள் கூடியதாக இருக்குது. இப்ப இதுக்குள்ளால வர குருதியில கார்பன் ஆக்சைடு வாயு தான் கூடுதலாக இருக்கும். அதால நாங்க கிட்டத்தட்ட நீல நிற குருதி அப்படின்னு சொல்லலாம். இப்ப உச்சுவாசத்தின் போது வருகின்ற ஆக்சிஜன் என்ன செய்யும், சுவாச மேற்பரப்பான சிற்றறைந்த சுவரால் என்ன செய்யும்னா ஆக்சிஜன் வாயு குருதி குழாய்களுக்குள்ள விடப்படும். உச்சுவாச வழியில வரக்கூடிய ஆக்சிஜன் குருதி குழாய்களுக்குள்ள விடப்படும். குருதி குழாய்கள்ல இருந்து பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும், கார்பன் ஆக்சைடு வாயுவும் நீராவியும் சுவாச சிற்றறைகளுக்குள்ள விடப்படும். இதை நாங்க சொல்றது வாயு பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவோம். சுவாச சிற்றறைகளில் காணப்படுகின்ற ஆக்சிஜன் ஆனது குருதி குழாய்களுக்குள்ளும், குருதி குழாய்கள்ல இருக்கக்கூடிய கார்பன் ஆக்சைடு நீரானது சிற்றறைகளுக்குள்ளும் பரிமாற்றப்படும் செயல்முறை வாயு பரிமாற்றம் எனப்படும். இந்த வாயு பரிமாற்றத்திற்காக சிற்றறைந்த சுவர் மெல்லியதாகவும் ஈரலிப்பானதாகவும் அதிக காற்று பைகளை கொண்டதாகவும் அதிக குருதி குழாய்களை கொண்டதாகவும் காணப்படும். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். சுவாச தொகுதி சம்பந்தப்பட்ட வினா வந்தால் கட்டாயம் 174ஆம் பக்கத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும். 174ஆம் பக்கம் அழகா சொல்லி தந்திக்கிறோம். சமீபாட்டு தொகுதி சம்பந்தமா வந்தா 166ஆம் பக்கத்தை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுவோன்னு நோட் பண்ணுங்க. அந்த விஷயங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி இருக்கிறேன். சுவாச தொகுதி சம்பந்தமா வந்தா 174ஆம் பக்கம் மிக முக்கியமாக ஞாபகத்துல இருக்கணும். சுவாச மேற்பரப்புனா என்ன, சுவாச சிற்றறைகள் கொண்டுள்ள சிறப்பியல்புகள் என்ன, அது மிக முக்கியமா தெரியும். ரைட். இப்ப குருதிக்குள்ள ஆக்சிஜன் வந்துட்டு, குருதிக்குள்ள ஆக்சிஜன் வந்தா பிள்ளைகள் அடுத்த விஷயமாக நடக்க இருக்கிறது தான் மிக முக்கியமான விஷயம். அங்க நடக்கிறத நாங்க சொல்றது என்ன, கலச்சுவாசம். அதாவது பிள்ளைகள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியணும், C6H12O6 குளுக்கோஸ் ஏற்கனவே குருதியில இருக்குது. இப்ப ஆக்சிஜனும் குருதிக்குள்ள வந்துட்டு, அப்ப ஆக்சிஜனும் குருதிக்குள்ள வந்தால் இங்க நடக்கிற சுவாசத்தை நாங்க சொல்றது காற்று சுவாசம். காற்று சுவாசத்தால 6CO2 plus 6H2O சக்தி ஏடிபி வடிவுல சக்தி உற்பத்தி நடக்கும். இதை நாங்க சொல்றது காற்று சுவாசம். எங்கெல்லாம் காற்று சுவாசம் நடக்குதோ அங்கெல்லாம் அதிக அளவான ஏடிபி சக்தி வரும். இந்த சந்தர்ப்பத்துல குளுக்கோசு பூரணமாக உடையும். குளுக்கோசு முற்றாக தகனத்துக்குட்பட்டு ஆக்சிஜனோட ஒட்டஞ்சி அதிக அளவான ஏடிபி சக்தியை தரும். ரைட். ஓகே. ரெண்டாவது விஷயம், உங்களுக்கு சக்தி போதாது, அதாவது சக்தி தேவை அப்படின்ற சந்தர்ப்பத்துல ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகள்லையும் இதை நாங்க சொல்றது பிள்ளைகள் காற்றின்றிய சுவாசம். ஆக்சிஜன் இல்லாத நிலைமைகள்ல இங்க தாவர களமாக இருந்தால் எதைன் அல்கஹால் சொல்ற
எத்தனால் உற்பத்தியாகும். அதோடு சேர்த்து கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் ஏடிபி சக்தியும் உற்பத்தி ஆகும். ஏடிபி சக்தி. எத்தைல் அல்கோஹால், இது நாங்க சொன்னது அல்கோஹால் நொதித்தல். தாவர கலங்கள்ல அல்கோஹால் நொதித்தல் சொல்லுவோம். இந்த சந்தர்ப்பத்துல பகுதியாக உடையும் குளுக்கோஸ் பகுதியாக உடைந்து மிக குறைந்த அளவான ஏடிபி சக்தி வரும். விலங்கு களமாக இருந்தால் அதுதான் நீங்க உள்ள கேள்வி. விலங்கு களமாக இருந்தால் பிள்ளைகள் எலக்ட்ரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். எலக்ட்ரிக் அமிலம் உற்பத்தி ஆகும். அதோடு சேர்த்து ஏடிபி உற்பத்தி நடக்குது. ஏடிபியும் விடுவிக்கப்படும். அப்ப எலக்ட்ரிக் அமிலம், அப்ப உங்களுக்கு தெரியணும் விலங்கு களங்கள்ல எலக்ட்ரிக் அமிலம் உருவாகும். அப்ப குறுந்தூர ஓட்ட வீரர்கள் தசை களங்கள் விரைவாக தசை களங்கள்ல சக்தி உற்பத்தி விரைவாக நடக்க வேண்டும் என்பதற்காக காற்று சுவாசத்தாலையும் சக்தி உற்பத்தி நடக்கும். விலங்கு களங்கள்ல இவ்வாறு எலக்ட்ரிக் அமிலம் உருவாகும். தசைகள்ல அதிகளவான எலக்ட்ரிக் அமிலம் உருவாக தசை பிடிப்பு ஏற்படும். தசை பிடிப்புக்கு காரணம் இந்த எலக்ட்ரிக் அமிலமாக இருக்கும். இவ்வாறு சக்தி உற்பத்தி எல்லாம் நடந்த பிற்பாடு இந்த சிற்றலைகள்ல இருந்து கார்பன் ஆக்சைடு நீராவி என்ன செய்யும்? இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள், இங்க சுருங்கி கொண்டிருந்த தசைகள் எல்லாம் தளர்ந்து மேல் நோக்கி வர, விழா எலும்புகள் எல்லாம் உள்நோக்கி வர, பழுக்கிடையிலான தசைகள் தளர்ந்து உள்நோக்கி வர, நெஞ்சரை குழியின் கனவளவு குறைந்து அமுக்கம் அதிகரிக்கும். எனவே வலி நெஞ்சரை குழியில அமுக்கம் கூட இந்த வலி என்ன செய்யும்? வெளிச்சுவாச வழியாக வெளிநோக்கி போகும். வெளிச்சுவாச வழியில கார்பனீர் ஆக்சைடு வாயுவும் நீராவியும் வெளியேற்றப்படும். இதை நாங்க சொல்றது வெளிச்சுவாசம் அப்படின்னு சொல்லுவோம். பிள்ளைகள் சுவாச தொகுதி ஃபுல்லா கிளியரா விளங்கிட்டுதான். உணவு கூறுகள் குருதிக்குள்ள வருது. ஆக்சிஜனை நீங்க உள்ளடக்குறீங்க, சக்தி உருவாகணும். அல்லது ஆக்சிஜன் இல்லாத வேலைகளையும் சக்தி உருவாகணும். அப்ப உட்சுவாச வெளிச்சுவாச பொறிமுறை நடக்கும். அந்த சந்தர்ப்பம் என்ன அப்படின்னு நாங்க பார்த்துட்டோம். இரண்டாவது, சுவாச சிற்றறைகளுக்குள்ள வாயு பரிமாற்றம் நடக்கும். அப்ப உட்சுவாசத்தின் போது வார ஆக்சிஜன் குருதிக்குள்ள விடப்படும். ஆகவே இப்ப குருதிக்குள்ள கலைச்சுவாசம் நடக்கும். ஒன்று காற்று சுவாசம் நடக்கலாம், காற்றின்றி சுவாசம் நடக்கலாம். தாவர களங்கள்ல எதைல் அல்கோஹால் நொதித்தல் நடக்கும். விலங்கு களங்கள்ல எலக்ட்ரிக் அமிலம் நொதித்தல் நடக்கும். கிளியரா உங்களுக்கு தெளிவாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஃபுல் கிளியரா உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்ப நாங்க வினாவுக்கு வருவோம். ஓர் ஓட்ட போட்டியை முடித்த தடகள விளையாட்டு வீரர் மெய்வல்லுநர் ஒருவருக்கு தசை பிடிப்பு ஏற்பட்டது. தசை பிடிப்பு ஏற்படுவதற்கான காரணமாக தசை கலங்களின் உற்பத்தியாகும் இரசாயன சேர்வை. விடைந்த ஆன்சர் நம்பரை வேகமா போடுங்க. நீங்க தான் போடணும். ரைட், எனக்கு இவ்வளவு விஷயங்களை சொல்லித்தரேன். இனி விடைகளை நீங்க போடுங்க. அப்ப 281வது விடை வேகமா டைப்பிங்ல போடுங்க. எத்தனையாம் விடை பொருத்தம்? எலக்ட்ரிக் அமிலம். ஆகவே 3ஆம் விடை பொருத்தமாக இருக்கும். 3ஆம் விடை பொருத்தம். சரியா பிள்ளையர்? ரைட். 282வது வினா. ரைட், இனி பிள்ளைகள் வார கேள்வி எல்லாம் உங்களுக்கு தெரியல. அப்ப சுவாச தொகுதி தொடர்பாக நாங்க பூரணமாக பார்த்துட்டோம். சுவாச தொகுதியில நடக்கிற மிக முக்கியமான விஷயங்களை நாங்க கொஞ்சம் குயிக்கா நாங்க பார்த்திருக்கிறோம். அவ்வளவுதான். இதுல எது எல்லாம் மிக முக்கியமோ அந்த விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். 174ஆம் பக்கத்துல கட்டாயம் நீங்க ஸ்டார் மார்க் கொண்டு பண்ணி அதை கட்டாயம் ஞாபகப்படுத்தி கொள்வோம். ரைட். அதே மாதிரி நிணநீர் தொகுதி தொடர்பாகவும் குருதி தொடர்பான விஷயங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே உள்ள வகுப்புல நான் சொல்லி தந்திருக்கிறேன். இதன் பிற்பாடு வரக்கூடிய தொகுதிகளை நாங்க அழகா பார்ட் 2ல நாங்க ஃபுல் டீப்பா பார்த்துட்டு தான் அந்த கேள்விகளை நாங்க செய்வோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இனி அமில மூலம் உப்பு தொடர்பான அழகுல வரக்கூடிய வினாக்களை கொஞ்சம் பார்த்து கொள்வோம். சரியா பிள்ளைகள்? ரைட். இப்ப பார்ப்போம் பிள்ளைகள். இங்க சொல்லப்பட்டிருக்குது, மூல ஊடகத்தில் பினோப்தலின் நிறம் யாது அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப அமிலம் மூலம் உப்புண்ட பாடத்துல நாங்க படிக்கிறது முதலாவது படிக்கிற விஷயம் பிள்ளைகள் அமிலம் அப்படின்னா என்ன அப்படின்னு படிக்கிறோம்.
ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகள் மூலம் அப்படின்னா என்னன்னு படிக்கிறோம். ரைட். அமிலத்துல 2 அமிலம் இருக்குது, அதுல உதாரணங்கள். மூலத்துல 2 மூலம் இருக்குது, அதுல உதாரணங்கள். அடுத்தது பாத்தீங்கன்னா காட்டி அப்படின்னா என்னன்னு படிக்கிறோம். காட்டினா என்ன. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் என்ன உப்பு அப்படின்னா என்னன்னு படிக்கிறோம். உப்பு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிள்ளைகள் நடுநிலையாக்கல் தாக்கல். நடுநிலையாக்கம் அப்படின்னா என்ன, நியூட்ரலைசேஷன். நடுநிலையாக்கல் தாக்கம்னா என்ன மூலம் பார்க்கணும். கொஞ்சம் ரிவிஷன் ஒன்று பண்ணிக்கொள்ளும். சரியா பிள்ளை. அமிலம் மூலம் உப்புண்ட பாடத்துல சரி ரிவிஷன் கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னாக்கள் ஒரு ஹார்ட் ஒன்று போட்டுக்கொள்ளுமா. ரைட் பிள்ளைகள். 15 நிமிடத்துல இது ஃபுல்லா ரிவிஷன் முடிய போகுது. சரியா பிள்ளைகள். ரைட். நல்ல அழகா பார்த்து கொள்ளுவோம். சரி பிள்ளைகள் கவனிப்போம். அமிலம். அப்ப அமிலம் என்பது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியணும். ரைட். HCl என்பது ஒரு அமிலம்னு உங்களுக்கு தெரியும். ஹைட்ரோ குளோரிக் அமிலம். உண்மையிலே அமிலம்னா என்னன்னா பிள்ளைகள், இது ஒரு பங்கீட்டு வலு பிணைப்பு கொண்ட ஒரு சேர்வு. ஏன் HCl, H2SO4 என அதெல்லாம் பங்கீட்டு வலு பிணைப்பு. பிணைப்புகள்ல அயன் இருக்காது பிள்ளைகள். பிணைப்புகள்ல பங்கீட்டு வலு பிணைப்புல அயன் இருக்காது. எனவே நீர் கரைசல் நிலையில், அதாவது அமிலத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பியல்பு, நீர் கரைசல்ல என்ன செய்யுதுன்னா H+ அயனை தோற்றுவிக்குது. அப்ப நீர் கரைசல் நிலையில H+ அயன்களை தோற்றுவிப்பவை அமிலங்கள் ஆகும். நீர் கரைசல் நிலையில் H+ அயன்களை தோற்றுவிப்பவை அமிலங்கள் ஆகும். அங்க H+ முற்றாக தோற்றுவிக்குமாக இருந்தால் நீர் கரைசல் நிலையில் முற்றாக அயனாக்கம் அடைந்து, அப்ப இந்த கரைசலுக்குள்ள HCl இருக்குது, நீர்ல கரைச்சிருக்குதுன்னா இப்ப இந்த குடுவைக்குள்ள H+ம் Cl- மட்டும்தான் இருக்கும். இங்க பிள்ளைகள் மேலதிக HCl இருக்க முடியாது. ஏன் முற்றாக அயனாக்கம் முற்று H+ என வழங்குமா இருந்தா இதை நாங்க சொல்லுது மண் அமிலம் அப்படின்னு சொல்லுவோம். மண் அமிலம், ஸ்ட்ராங் ஆசிட், மண் அமிலம் அப்படின்னு கதைப்போம். மண் அமிலம் அப்படின்னு கதைப்போம். இப்ப பிள்ளைகள் யாரெல்லாம் மண் அமிலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா HCl என்பது ஒரு மண் அமிலம். அதே போல H2SO4 என்பதும் ஒரு மண் அமிலம் தான். H2SO4 என்பதும் ஒரு மண் அமிலம். இவரை நீங்க நீர்ல கரைச்சீங்கன்னா H+SO4 2- ஞாபகத்துல வச்சுக்கோங்க. மூலிகங்கள் தெரிஞ்சிருந்தா குயிக்கா செய்யும். இங்க H2 இருக்கிறதால இதுக்கு முன்னால ஒரு 2 ஒன்று போட்டுக்கணும். 2H+ SO4 2- சல்பூரிக் அமிலம். அடுத்தது இன்னும் ஒரு மண் அமிலம் ஒன்று இருக்குது HNO3. அப்ப HNO3 நீங்க நீர் கரைசல்ல போட்டீங்கன்னு சொன்னால் அங்கேயும் என்ன செய்யா H+ ஒரு அயனும் NO3- அப்படின்னு ஒரு அயனும் உருவாக்கப்படுது. H+ ஒரு அயனும் NO3- ஒரு அயனும் முற்றாக அயனாக்கம் அடைந்து உருவாக்கப்படுது. எனவே பிள்ளைகள் முற்றாக அயனாக்கம் அடைவதால் இதை நாங்க சொல்லுவோம் மண் அமிலம் அப்படின்னு கதை. மண் அமிலம் கதை. இப்ப பிள்ளைகள் சில வேளைகள் சொல்றாங்க பகுதி அளவில் அயனாக்கம் அடைந்து, பகுதி அளவு. உதாரணமாக CH3COOH வினாகிரி நீர் கரைசல்ல இது என்ன செய்யும் பகுதியாக அயனாக்கம். பகுதியாக சொன்னா அந்த குடுவையில, அதாவது பிரிகை உறாத அயனாக்கம் அடையாத மேலதிக அமிலமும் இருக்கும். இது அயனாக்கம் அடைந்தால் CH3COO- இதை நாங்க சொல்லுது அசட்ரேட் அயன். அசட்ரேட் அயனையும் H+ தரும். பகுதி அளவில் அயனாக்கம் அடையும். இதை நாங்க சொல்லுவோம் வீக் அசிட், மென் அமிலம் அப்படின்னு கதைப்போம். பகுதி அளவில் அயனாக்கம் அடையும். அந்த குடுவையில முற்றாக அயனாக்கம் உறாத அந்த அயன்கள், அதாவது இந்த அமிலமும் அந்த குடுவையில எஞ்சி காணப்படும். இப்ப உதாரணமாக HA அப்படின்னு சொன்னால் இங்க H+A- பிரிகை உறாத HAயும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இது கட்டாயம் ஒரு மென் அமிலமாக இருக்கும். மென் அமிலமாக இருக்கும். HA முற்றாக அயனாக்கப்படும் H+ம்
A மைனஸ் மட்டும்தான் இருக்குதுன்னா இது ஒரு வண்ணமிலமாக இருக்கும். கட்டாயம் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள முடியாது. ரைட். அப்ப அமிலங்கள் தொடர்பாக வண்ணமிலம் மென்னமிலம்னா என்ன அப்படின்னு நாங்க பார்த்துட்டோம். அடுத்தது இந்த அமிலங்கள்ட தாக்கங்கள் கொஞ்சம் இருக்கு. அமிலங்கள்ட இரசாயன தாக்கங்கள், அந்த தாக்கங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். என்ன ரசாயன தாக்கங்கள் அப்படிகள்? இப்ப உதாரணமாக ஒரு உலோகம் நாகம் ஒரு ஐதான HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தோட தாக்கம்னு சொன்னார். அப்ப அமிலங்களோட தாக்கம்னா இந்த நாகம் என்ன செய்யும்? குளோரினோட சேர்ந்து நாக குளோரைட், ஜிங்க் குளோரைட். ஏன் நாக குளோரைட் அப்படி வந்ததுன்னா இந்த அதாவது நாகத்துல வலுவலம் தெரிஞ்சிருக்கணும். ZnCl2 பிளஸ் H2 ஐதரசன் வாயு. இது ஒரு ஈரணு வாயுன்றதால H2, இங்கேயும் 2 இங்கேயும் 2, இதுக்கு முன்னால 2. ஆகவே ஒரு உலோகங்கள் அமிலங்களோட தாக்கம் அடைந்தால் அல்லது அமிலங்களோட உலோகங்கள் தாக்கம் அடைந்தால் ஐதரசன் வாயு வெளியேறும். மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இது முதலாவது தாக்கம். இரண்டாவது தாக்கம் பிள்ளைகள் கால்சியம் கார்பனேட், சுண்ணாம்போட ஒரு அமிலம் தாக்கமடையுமா இருந்தா இந்த கால்சியம் குளோரினோட சேரும். CaCl2 இந்த H கார்பனேட்டோட சேரும். அப்படி சேர்ந்து பிரியும் CO2வும் H2O நீரும் பெறப்படும். இங்க தாக்கத்தை சமப்படுத்துறதுக்காக இங்க முன்னுக்கு இப்படி ரெண்டும் போடுவாங்க. இப்படி ஒரு தாக்கம் இருக்கு. இதை ரெண்டையும் மாறி போடணும். CO2 பிளஸ் H2O, ரைட்? அதாவது சுண்ணாம்புக்குள்ள நீங்க இது சங்கு, மட்டி, சிப்பி என அல்லது ஒரு மொலஸ்காவுல இருக்கக்கூடிய அந்த ஓடு போட்டு அமில துளிகளை போட இங்க கார்பன் ஆக்சைடு வாயு வெளியேறக்கூடியதாக இருக்கும். இது இரண்டாவது தாக்கம். மூன்றாவது தாக்கம் பிள்ளைகள் ஒரு NaOH சொல்ற ஒரு மூலக்கரைசல் இருக்குன்னு வைப்போம். இந்த மூலக்கரைசலுக்கு நாங்க ஒரு அமிலத்தை சேர்த்தால் இந்த சோடியம் இங்க குளோரினோட சேர்ந்து NaCl ஒரு உப்பு உருவாகும். இந்த HOH சேர்ந்து நீர் ஒரு விளைவு பெறப்படும். ஆகவே அப்ப உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும், ஒரு மூலம் அமிலத்தோட தாக்கம் அடையும் போதோ உப்பும் நீரும் பெறப்படும். இப்படி இந்த ரசாயன தாக்கங்கள் இருக்குது. கட்டாயம் நீங்க நோட் பண்ணி கொள்ள வேண்டும். இது அமிலங்களுடனான தாக்கங்கள் பிள்ளைகள். அப்ப ஞாபகத்துல வச்சு கொள்வோம். வண்ணமிலம்னு சொன்னா நீர்க்கரை செல்லையில முற்றாக H+ அயன அதாவது முற்றாக அயனாக்க முற்று H+ அயனை தோற்றுவிக்கும். மென்னமிலங்கள் சொன்னால் பகுதி அளவில் அயனாக்கப்படுது, அதாவது அசட்ரிக் அமிலம் அப்படி பார்த்தோம். அதே மாதிரி H2CO3 இதை சொல்ல சோடா நீர், H3PO4 பொஸ்போரிக் அமிலம் என இப்படி பல அமிலங்கள் இருக்கு. தாத்தாரிக் அமிலம், ஒட்சாலிக் அமிலம், இப்படி சில அமிலங்கள் இருக்கு. இதெல்லாம் மென்னமிலம். அப்ப அமிலங்களுடான தாக்கங்களை பார்த்துட்டோம் இல்லையா? இவ்வளவு விஷயமும் ஓகே இல்லையா? நீங்க கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதான். எல்லா தரவுகளையும் நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். நீங்க கேட்டுக்கொண்டிருக்க வேண்டியதான். எது சரி நோட் பண்ணணுமா இருந்தா நோட் பண்ணி கொடுக்கும். அதுக்குரிய மாதிரி தான் நான் சொல்லிக்கொண்டு வாரு. இப்ப பயன்பாடுகள் எடுத்தீங்கன்னா HCl பயன்பாடு உருக்கில் உள்ள துருவை அகற்றுவதற்காக. அப்படின்னா என்ன? உங்களுக்கு இரும்பு கரல் பிடிச்சிருக்குது அல்லது ஒரு உருக்கு துருவாக இருக்குதுண்டா ஒரு செறிந்த அமிலத்துக்குள்ள போட்டா பிள்ளைகள் அதுல இருக்கக்கூடிய என்ன துரு நீங்கிவிடும். உருக்கில் உள்ள துருவை நீக்குவதற்காக. அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜில உணவு தொழில்நுட்பத்துல என்பிலிருந்து ஜெலி தயாரிக்க, ஜெலட்டின் தயாரிக்க இங்க நாங்க அமிலங்களை பயன்படுத்துறோம். அதே மாதிரி அரச நீர் தயாரிக்க தங்கம்,
பிளாட்டினம், வெள்ளி போன்ற உலோகங்களை கரைக்கிறதுக்காக HNO3 கலந்து தயாரிக்கப்பட்ட இந்த அரச நீர் தயாரிக்கிறதுக்கு HCl பயன்படுகிறது. ரைட். H2SO4 பொறுத்த வரைக்கும் சல்பேட்டால பசலைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. உரம், பசலை தயாரிக்க, சாய வகைகள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பெட்ரி அமிலமாக பயன்படுத்தப்படுது. பெட்ரி அமிலம் அசெட்டிக், அதாவது சல்பூரிக் அமிலம், பெட்ரி அமிலம். அடுத்தது மிக முக்கியமான ஒரு விஷயம், நீர் அகற்றும் கருவியாக பயன்படும். சேதன ரசாயனத்துல நீர் அகற்றும் கருவியாக பயன்படும். வாயுக்களை உலரச் செய்வதற்காக பயன்படும். வாயுக்களை உலரச் செய்வதற்காக இந்த சல்பூரிக் அமிலம் பயன்படும். வாயுக்களை உலரச் செய்யறதுக்காக இந்த சல்பூரிக் அமிலம் பயன்படும். அடுத்த அமிலத்தின பயன்பாடாக நாங்க படிக்கிறோம் எங்க சிலபஸ்ல அசெட்ரிக் அமிலம், மென்னமிலம். உணவை சுவையூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுது. உணவை சுவையூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா இரப்பரை திரளச் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் அசெட்ரிக் அமிலம். காகித உற்பத்தி, புடவை கைத்தொழில், ஒளிப்படத்தால் பிரதி தயாரிக்கிறதுக்கெல்லாம் இந்த அசெட்ரிக் அமிலம் பயன்படக்கூடியதாக இருக்கு. பிள்ளைகள், அமிலம் தொடர்பான விஷயம் முக்கியம். இவ்வளவு அமிலம் தொடர்பான விஷயம். ஓகே டாக்டர், லைக் ஒன்று பண்ணி கொடுக்க. அமிலம் தொடர்பான விஷயம். அப்ப அமிலங்களை பொறுத்த வரைக்கும் நீர்க்கரை செல்லில H+ தோற்றுவி அயனாக்கமடை. உற்றாக அயனாக்கமடைந்தால் வண்ணமிலம். பகுதி அளவில் அயனாக்கமடைந்த மென்னமிலம். HCl, H2SO4, HNO3 வண்ணமிலம். ஏனைய இவையெல்லாம் மென்னமிலங்களாகுது. அவற்றின் ரசாயன தாக்கங்கள் பார்த்தோம். அதே போல அவற்றின் பயன்பாடுகள் பார்த்துட்டோம். அடுத்தது மூலம். கவனித்துக் கொள்ள. அடுத்தது மூலம். அப்ப நீர்க்கரைசல் நிலையில் H+ தோற்றுவிச்சால் அமிலம். ஓகே. நீர்க்கரைசல் நிலையில் ரைட் OH- அயனை தோற்றுவிப்பவை. நீர்க்கரைசல் நிலையில் அயனாக்கமடைந்து OH- அயனை தோற்றுவிப்பவை மூலம் எனப்படும். பிள்ளைகள் கவனித்துக் கொள்ளுங்கோ. உங்களுக்கு தெரியும், உதாரணமாக ஒரு NaOH என்பது ஒரு சோடியம் ஹைட்ரோக்சைடு என்பது ஒரு அயன் பிணைப்பு. அயன் பிணைப்பு கொண்ட சேர்வைகள் அயன் சாலகத்தை உருவாக்கும். அயன் சாலகம். அப்ப அயன் சாலகங்கள், அங்க அயன்கள் இருக்காது. அயன் சாலகம்டா முப்பரிமாண 3Dல இருக்கு. முப்பரிமாண அயன் சாலகம். அப்ப இதை நீங்க நீர் கரைசல் நிலையில நீர்ல கரைச்சால் இது என்ன செய்யும்? Na+ ஆகும், OH- ஆகும். இந்த OH- அயனை உருவாக்கும். நீர்க்கரைசல் நிலையில் OH- அயனை தோற்றுவிப்பவை மூலம் எனப்படும். அப்ப நீர்க்கரைசல் நிலையில் முற்றாக OH- அயனை தோற்றுவித்தால் இதை நாங்க சொல்றது வன்மூலம் அப்படின்னு கதைப்போம். முற்றாக OH- அயனை தோற்றுவித்தால் இதை நாங்க கதைப்போம் வன்மூலம். உங்களோட சிலபஸ்ல பிள்ளைகள் வன்மூலங்களாக NaOH, KOH, கல்சியம் ஹைட்ராக்சைடு, சுண்ணாம்பு நீர், இவ்வளவும் வன்மூலங்களாக காணப்படும். வன்மூலமாக. அதே மாதிரி மென்மூலமாக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஏன் பகுதி அளவில் அயனாக்கம் அடைந்து ரைட் OH- அயனை தோற்றுவிக்கும். அதே மாதிரி அமோனியம் ஹைட்ராக்சைடு பகுதி அளவில் அயனாக்கம் அடைந்து என்ன செய்யும்டா உங்களுக்கு OH- அயனை தோற்றுவிக்கும். இது ரெண்டும் மென்மூலம் அப்படின்னு நாங்க கதைக்கிறோம். உதாரணங்கள் ஓகே நாங்கள் லைக் ஒன்று பண்ணிக்கிறோம். இந்த உதாரணங்கள் ஓகே நாங்கள் ரைட். அடுத்து இதுல தாக்கம். அப்ப உங்களுக்கு தெரியும் என்ன தாக்கம்? இது மூலம் அமிலத்தோட தாக்கம். அந்த தாக்கத்தை தான் நாங்க பாக்குறோம். ஒரே ஒரு தாக்கம், நடுநிலையாக்க தாக்கம். இந்த NaOCl ஓட சேரும் NaCl பிளஸ்
பிளஸ் HOH ஓட சேரும். HOH ஓட சேர்ந்தா நீர் உருவாகும். H2O நீர் உருவாகும். இந்த தாக்கம் மிக மிக முக்கியமான தாக்கம், நடுநிலையாக்க தாக்கம். என ஒரு மூலம் அமிலத்தோடு தாக்கம் அடைஞ்சால் இவ்வாறான ஒரு விளைவு பெறப்படக்கூடியதாக இருக்கும். அப்ப மூலம் NaOH ஒரு மூலத்தோட காரத்தோட தாக்காது, ஒரு காரத்தோட தாக்காது. ஞாபகத்துல கொடுக்கும், ஒரு மூலம் ஒரு மூலத்தோட தாக்காது. ஒரு மூலம் சொன்னா அமிலத்தோட தான் தாக்கும். இந்த விஷயங்களும் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஒரு மூல வாயு, கார வாயுன்னு சொல்றது அமோனியா, அதுவும் ஞாபகத்துல கொடுக்கும். கார வாயு அமோனியா. அமோனியாவை நாங்க நீர்ல கரைச்சால் கிடையாது. அப்ப நீர்ல H+OH- சொல்லுவோம். NH3 இங்க இருக்கிற H+ ஓட சேர்ந்தா NH4+OH-. இப்படித்தான் இந்த NH4OH வாழும். அப்ப அமோனியாவை நீர்ல கரைச்சா வாழுதான் அமோனியம் ஹைட்ராக்சைடு. ஞாபகத்துல வைங்க, இது ஒரு மூல கரைசல், காரம், ஆனா மென்மூலமாக இருக்கும். அடுத்தது பயன்பாடு. இந்த பயன்பாடுகள்ல நாங்க பாக்குறோம், இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு, அடுத்தது மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு உற்பத்திக்கு, சவர்க்கார உற்பத்திக்கு, அதே மாதிரி இரசாயன பதார்த்தங்கள்ல நியமிப்பு கரைசல் தயாரிக்க. நியமிப்பு கரைசல் உங்களுக்கு தெரியும். நியமிப்பு கரைசல் சொன்னால் செறிவு அறியப்படாத கரைசல்கள செறிவை கண்டுபிடிக்க. இதுக்கெல்லாம் சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படும். அதே மாதிரி பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள்ல காணப்படுகின்ற, பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் இருக்கக்கூடிய சில அமிலத்தன்மையான கழிவுகளை சுத்திகரிக்கிறதுக்காக இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு பயன்படும். விளையிடவில்லை, சோடியம் ஹைட்ராக்சைடு சவர்க்காரம் போன்ற சில பதார்த்தங்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுது. பெட்ரோலிய உற்பத்தி பொருட்களை தூய்மையாக்க, சுத்திகரிக்க பயன்படும். மெக்னீசியம் ஹைட்ராக்சைடை பொறுத்த வரைக்கும் மில்க் ஆஃப் மெக்னீசியம் அமிலத்தை நடுநிலையாக்குறதுக்கான இறைப்பை அழற்சி மருந்துகள் வில்லைகள்ல மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படுது. அதே மாதிரி சீனிப்பாகில் உள்ள வெள்ளத்தை பிரிச்செடுத்துக் கொள்வதற்காக, சீனிப்பாகில் இருக்கக்கூடிய வெள்ளத்தை பிரிச்செடுத்துக் கொள்வதற்காக மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு பயன்படக்கூடியதாக இருக்குது. இதோட மூலம் முடிச்சு. நல்லா கவனிங்களே, மூலம் முடிச்சு. கிளியரா? அமிலம் பார்த்தோம், இது மூலம். மூலம் ஓகேடா, சரி. நீர்க்கரைசல் நிலையில OH- அயனை தோற்றுவிக்கும். முற்றாக அயனாக்கமடைந்து வன்மூலம், பகுதி அளவில் அயனாக்கமடைந்து மென்மூலம். இதுல தாக்கம் சோடியம் குளோரைட் நீர், அதுல பயன்பாடு மூலம் ஓகே, சரியா? மூலம். அடுத்தது மூன்றாவது விஷயம் காட்டி. இந்த காட்டிகள் என்பது அமிலத்துக்கு ஒரு நிறத்தையும் மூலத்துக்கு இன்னொரு நிறத்தையும் காட்டுவதுதான் காட்டி. அமிலத்துக்கு ஒரு நிறத்தையும் மூலத்துக்கு இன்னொரு நிறம் காட்டுறது காட்டி. அப்ப அமிலத்துக்கு ஒரு நிறம், மூலத்துக்கு இன்னொரு நிறம், காட்டி. காட்டி. அப்ப அமிலத்துக்கு ஒரு நிறம், மூலத்துக்கு இன்னொரு நிறம், இப்ப பார்ப்போம். ஒன்று லிட்மஸ் பேப்பர், பாசிச்சாயத்தாள். அம்மா, நீர் சிவப்பு. மூஷினி அமிலங்கள் நீல பாசிச்சாயத்தாளை சிவப்பாக்கும். மூலங்கள் சிவப்பு பாசிச்சாயத்தாளை நீலமாக்கும். அப்ப நீங்க அமிலத்துக்குள்ள நீல பாசிச்சாயத்தாளை போட்டா சிவப்பாக்கும், சிவப்பை போட்டா மாற்றமில்லை. இங்க மூலத்துல சிவப்பு பாசிச்சாயத்தாளை நீளமாக்கும், நீளத்தை போட்டா மாற்றமில்லை. இது ஒரு விஷயம். ரெண்டாவது பினோப்தலின் காட்டி. அப்ப பினோப்தலின் காட்டி பிள்ளைகள் எனக்கு வேணுமா டைப்பிங்ல போடுங்க. அமிலத்துக்கு என்ன நிறம், மூலத்துக்கு என்ன நிறம்? அப்ப பினோப்தலின் காட்டி மூலத்துக்கு உங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும், இளம் சிவப்பு. மூலத்துக்கு இளம் சிவப்பு. அப்ப அமிலத்துக்கு என்ன நிறம்?
அமிலத்துக்கு என்ன நிறமாக இருக்கும்? அப்ப இவங்க இளம் சிவப்பு, இங்க பாத்தீங்கன்னு சொன்னா அமிலத்துக்கு நிறமற்றது, நிறமற்றது, நிறமற்றதாக இருக்கும். அமிலத்துக்கு நிறமற்றது. ரைட், என்ன நிறமற்றது. அடுத்தது மெதைல் செம்மஞ்சள், மெதைல் செம்மஞ்சள், மெதைல் ஆரஞ்சு, மெதைல் செம்மஞ்சள். மெதைல் செம்மஞ்சள் அமிலத்துக்கு பாத்தீங்கன்னா சிவப்பு நிறத்தை காட்டும், சிவப்பு. மூலத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா மஞ்சள் நிறத்தை காட்டும், மஞ்சள் நிறம். மூல கரைசலுக்கு மஞ்சள் நிறத்தை காட்டும், மஞ்சள் நிறத்தை காட்டும். இது அமிலத்துக்கு சிவப்பு நிறத்தை காட்டும். அடுத்து பிஹெச் பேப்பர், பிஹெச் தாள், ஏற்கனவே மஞ்சள் நிறம் பிஹெச் தாள். அப்ப பிஹெச் தாள் என்ன செய்யும்? அமிலத்துக்கு பாத்தீங்கன்னா ரைட், பிஹெச் அளவு திட்டம் உங்களுக்கு தெரியும். இதான் பிஹெச் அளவு திட்டம். பிஹெச் அளவு திட்டத்துல 0 தொடக்கம் 14, நடுவுல 7. 7 விட குறைந்தா அமிலம், 7 விட அதிகரிக்கும் போது மூலம். ஓகே, அதுல 1, 2, 3 அப்படிலாம் இருக்கு. இதை நாம சொல்றோம் வன் அமிலம். 4, 5, 6 இதுக்குள்ள வாரது மென் அமிலம், மென் அமிலம். அப்ப 0 தொடக்கம் 3 வரைக்கும் வன் அமிலம், 3ல இருந்து 6 வரைக்கும் மென் அமிலம், 7, 8, 9, 10, 11 இதுவரைக்கும் மென்மூலம், 12, 13, 14 இங்க இருக்கிறது வன்மூலம், வன்மூலம் அப்படின்னு கதைப்போம், வன்மூலம். இந்த நம்பர் பிரச்சனை இல்ல, இந்த கேப்புக்குள்ள உள்ளது வன்மூலம். இங்க எவ்வாறு நிறமாற்றம் வரும்டா? வன் அமிலம் சொன்னா சிவப்பு, இங்கால செம்மஞ்சள், மஞ்சள், 7 பச்சை, நீலம், ஊதா இப்படின்னு ஒரு கலர்ல வரும். சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள், பச்சை, நீலம், ஊதா இப்படின்னு ஒரு நிறமாற்றத்தை காட்டக்கூடியதாக இருக்கும். இதான் காட்டி. காட்டிகள் தொடர்பாக ஓகே. அப்ப அமிலத்துக்கு மஞ்சள் நிறமான பிஹெச் தாள் ஒரு சிவப்பு, செம்மஞ்சள், மஞ்சள். நீல நிறம் பச்சை, நீலம், ஊதா என்பது என்ன? மூலக்கரைசலுக்கு பிஹெச் தாள் நிறம். அப்ப காட்டி தொடர்பான விஷயமும் ஓகே. இந்த கலர்கள் கட்டாயம் தெரிஞ்சிடும். அடுத்தது பிள்ளைகள் உப்பு. உப்பு சின்ன ஒரு விஷயம். உப்பும் நடுநிலையாக்கல் தாக்கமும், சரியா? உப்பும் நடுநிலையாக்கல் தாக்கமும் மிக மிக இலகுவான விஷயம், கவனிச்சுக் கொள்வோம். அப்ப உப்புன்னு சொன்னா அமிலத்திலிருந்து ஒரு கூறும், மூலத்திலிருந்து இன்னும் ஒரு கூறும் சேர்ந்தா உப்பு. அப்ப அமிலத்திலிருந்து வரக்கூடிய உதாரணமா HCl, மூலம் NaOH. அப்ப மூலத்திலிருந்து Na, அமிலத்திலிருந்து Cl, ஒரு உப்பு NaCl. இப்ப உங்களுக்கு கல்சியம் சல்பேட் ஒரு உப்புன்னு சொன்னால், இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைட்ல இருந்து வந்தது. இந்த சல்பேட் H2SO4 இருந்து வந்தது. இப்படித்தான் உப்புக்கள் உருவாகும். KNO3 அப்படின்னா KOH இருந்து வந்தது, NO3 HNO3 இருந்து வந்தது. நான் போடுற விஷயம் விளங்குறா? இந்த நான் போடுற விஷயம் விளங்குறாக்கள் லைக் கொண்டு மாட்டிக்கொள்ளும். அப்ப உப்பு எப்படி உருவாகுதுன்னா, அமிலத்திலிருந்து வார ஒரு கூறும், மூலத்திலிருந்து வார ஒரு கூறும் இணைந்துதான் உப்பு உருவாக்கப்படும். இப்ப உதாரணமாக பேரியம் சல்பேட் அப்படின்னா, பேரியம் என்பது பேரியம் ஹைட்ரோக்சைடு அப்படின்ற ஒரு மூலத்தாலையும், சல்பேட் என்பது H2SO4 அப்படின்ற ஒரு அமிலத்தாலையும் உருவாக்கப்படுது. ரைட் அப்ளே கட்டாயம் தெரிஞ்சது. அடுத்தது உதாரணத்துக்கு கல்சியம் கார்பனேட் எப்படி உருவாக்கப்பட்டது? இந்த கல்சியம் ஹைட்ரோக்சைடு ஒரு மூலமும் H2CO3 கார்போனிக் அமிலமும் சேர்ந்துதான் இந்த உப்பு உருவாக்கப்பட்டது. ஆகவே பிள்ளை இவ்வாறுதான் உப்புக்கள் உருவாக்கப்படுது.
அமிலத்திலிருந்து வார ஒரு கூறும் மூலத்திலிருந்து வார இன்னும் ஒரு கூறும் சேர்ந்து உப்பு உருவாக்கப்படுது. உங்களோட சிலபஸ்ல பிள்ளைகள் NaCl அப்படின்ற ஒரு உப்பையும் செப்பு சல்பேட் உப்பையும் நாங்க பாக்குறோம். NaCl உப்பு உங்களுக்கு தெரியணும், ரைட்? உணவை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துறோம். உணவை பாதுகாக்க ஏன் கருவாடு போடுறோம். உணவை சுவையூட்டுவதற்கு பயன்படுத்துறோம். சுவையூட்ட பயன்படுத்தப்படும். இங்க இந்த சோடியம் குளோரைட்ல சோடியம் இருக்கிறதால சரி சோல்வேரி முறையில சோடியம் கார்பனேட் உற்பத்தியில பயன்படுத்தப்படும். சோடியம் கார்பனேட் உற்பத்தி. குளோரின் இருக்கிறதால HCl உற்பத்திக்கு ஹைட்ரோகுளோரிக் அமில உற்பத்தியில பயன்படுத்தப்படுது. மட்பாண்டங்களை மெருகூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுது. மட்பாண்டங்களை மெருகூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுது. மட்பாண்டங்களை மெருகூட்டுவதற்காக பயன்படுத்தப்படுது. இவ்வாறு பல பயன்பாடுகள் இந்த சோடியம் குளோரைட் உப்புல இருக்கு. செப்பு சல்பேட் உப்புல பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இது ரைட். செப்பு சல்பேட்டை பொறுத்த வரைக்கும் மின்பகுப்பு செய்யறதுக்காக நாங்க மிக முக்கியமாக பயன்படுத்துறோம். செப்பு சல்பேட் நீல நிறம் மின்பகுப்பு செய்யறதுக்காக பயன்படுத்துறோம். அதே மாதிரி செப்பு சல்பேட் ஃபீலிங்கின் கரைசல் அல்லது பெனடிகிரின் கரைசல். ஃபீலிங்கின் கரைசல் அல்லது பெனடிகிரின் கரைசல், அதாவது உங்களுக்கு தெரியணும் தாழ்த்தும் வெள்ளத்துக்கான அதாவது கரைசலாக என இனங்காண்டத்துக்கான கரைசலாக செப்பு சல்பேட் பயன்படுது. ரைட், மிக முக்கியமாக தெரிஞ்சிருக்கணும். இதுகள் தான் கேள்விகளுக்கு வாரும். இறுதியாக நடுநிலையாக்கல் தாக்கம். நடுநிலையாக்கல் தாக்கம் என்பது அமிலத்திலிருந்து H+ம் மூலத்திலிருந்து OH- இணைந்து நீர் உருவாக்கப்படுற தாக்கம் நடுநிலையாக்கல் தாக்கம். H+OH- இணைஞ்சு நீர் உருவாக்கப்படுறது நடுநிலையாக்கல் தாக்கம். இரைப்பை வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக நாங்க மெக்னீசிய பால் எடுக்கிறோம். அப்ப இரைப்பை வளர்ச்சி அவங்களுக்கு தெரியணும். என்ன இரைப்பையில HCl சுரக்கும். மெக்னீசிய பால்ல MgOH twice இருக்கும். இந்த MgCl ஓட சேரும் MgCl2 plus H2O. ஆகவே இங்க MgCl2 H2O இங்க 2 போடும். அதே மாதிரி நீருக்கும் இங்க 2 போடும். அப்ப இந்த தாக்கம் பாத்தீங்கன்னா நடுநிலையாக்கல் தாக்கம் ஒன்று. நடுநிலையாக்கல் தாக்கம். இரண்டாவது, மண்ணில் காணப்படுகின்ற அமிலத்தன்மை. விவசாய சூழல்ல மண்ணில் அமிலத்தன்மை இருக்கும். அதை நாங்க நடுநிலையாக்க ரைட் உங்களுக்கு தெரியணும் சுண்ணாம்பு போடுறோம். கால்சியம் கார்பனேட் சுண்ணாம்பு நாங்க பயன்படுத்துறோம் அமிலத்தன்மை நடுநிலையாக்க. அதே மாதிரி குளவி கொட்டினால் புளி பூசுகிறோம். தேல் கொட்டினால் நாங்க என்ன செய்யறோம்? சுண்ணாம்பு தடவுகிறோம். அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன பிள்ளைகள் நடுநிலையாக்கல் தாக்கங்களுக்கு உதாரணம். இதோட உங்களோட அமிலம் மூலம் உப்புண்ண பாடம் ஃபுல்லா முடியும். சொல்ற விளைஞ்ச பிள்ளைகள் இவ்வளவுதான் அமிலம் மூலம் உப்புண்ண பாடம். இப்ப பார்ப்போம் பிள்ளைகள் குயிக்கா கேள்வி செய்யலுமான்னு பார்ப்போம். மூல ஊடகத்தில் பினோப்தலீனிக் நிறம் யாது? அப்ப மூல ஊடகம் கார ஊடகத்துல பினோப்தலீன் நிறம் என்ன? அப்ப கார ஊடகத்துல பினோப்தலின் காட்டின நிறம் சிவப்பு நிறமாக இருக்கும். கார ஊடகத்துல பினோப்தலின் காட்டிய நிறம் மெதைல் செம்மஞ்சள் மஞ்சள் கலர்ல இருக்கும். பினோப்தலின் காட்டி பாத்தீங்கன்னா சிவப்பு நிறமாக இருக்கும். இளம் சிவப்பு நிறம். சிவப்புனது இளம் சிவப்பு நிறமாக இருக்கும். ரோசா போடக்கூடாது. அந்த வருடம் ரோசாக்கு சரி போட்டான். ரைட், அந்த வருடம் ரோசா அப்படின்னு போட்டதுக்கு சரி போட்டார். ஆனா அப்படி போடக்கூடாது. ரைட். 283வது வினா பாருங்க. 283வது வினா. இரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் எது? இரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் எத்தனையாவது விடை? வேகமா கொடுக்கும். இரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் உங்களுக்கு தெரியும் அசெட்டிக் அமிலம்,
இரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் என்ன? அசட்ரிக் அமிலம். ரைட், அசட்ரிக் அமிலம். இரப்பர் பாலை திரளச் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அமிலம் அசட்ரிக் அமிலம். அடுத்தது பிள்ளைகள், ஒரு தாக்கம் ஒன்று தரப்பட்டு கவனித்துக் கொள்வோம். ஒரு தாக்கம் ஒன்று தரப்பட்டிருக்கு. என்ன தாக்கம்? சல்பூரிக் அமிலத்தின் ஒரு அயனாக்க தாக்கம் H2SO4. பிள்ளைகள் கவனிங்க, நீர்க்கரைசல் நிலையில H+SO4 2- தாக்கத்தை சமப்படுத்த இங்க 2 போடும். ரைட். இப்ப உங்களுக்கு சொல்றாங்க 0.5 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு கொண்ட கரைசலின் 1 லிட்டர். கரைசல் 1 லிட்டர், 1 லிட்டர் தான் 1 டெசிமீட்டர் கனம். 1 லிட்டர்ல அடங்கும் மொத்த அயன்களின் எண்ணிக்கை. மொத்த அயன் எனக்கு சொல்லுங்க பிள்ளைகள், எனக்கு சொல்லுங்க, இந்த H2SO4 ஒரு வண்ண அமிலமா மென் அமிலமா? வேகமா டைப்பிங்ல போடுங்க. வண்ணா மென்னா? H2SO4 வன் அமிலமா மென் அமிலமா? வேகமா டைப்பிங்ல போடுங்க பிள்ளைங்க. H2SO4 வன் அமிலமா மென் அமிலமா? வன். அப்ப H2SO4 வன் அமிலம். H2SO4 வன் அமிலம். ரைட். அப்ப வன் அமிலம்டா இந்த குடுவைக்குள்ள மேலதிகமான H2SO4 இருக்குமா இருக்காதா? நீர்க்கரைசலை நீங்க கரைச்சிங்கன்னா மேலதிகமாக H2SO4 இருக்குமா இருக்காதா? இருக்காது, இருக்காது. அங்க இருக்க போறது H+ SO4 2- தான். ரைட். அப்ப பிள்ளைகள், இதுல அர்த்தம் 1 டெசிமீட்டர் கணத்துக்கு 0.5 மோல் 0.5 மோல் காணப்படும். 1 டெசிமீட்டர் கணத்துல 0.5 மோல் காணப்படும் சொல்றாங்க. இப்ப 1 டெசிமீட்டர் கணம் தான் கேள்வி. அப்ப இது 0.5 மோல்டா பிள்ளைகள். இதுல மூல் வந்து பாத்தீங்கன்னா H2SO4க்கு 1 மூல் விகிதம். இங்க 1 மூல் தாக்கமற்றா இங்க 2 மூல் பெறப்படும். பாருங்க, முன்னுக்கு 2 SO4 1, இங்க 1 மூல் பெறப்படும். நான் மேல போட்ட விஷயம் விளையாட, இது மூல் விகிதம். அதாவது இங்க 1 மூல் பிரியை விட்டால், அதாவது இங்க 2 மூல் பிரிகை வரும், இங்க 1 மூல் பிரிகை வரும். அப்ப இங்க 0.5 மூல் பிரிகை விட்டால் அதுல 2 மடங்கு. இது 1 மூலா இருந்தா 2, இங்க 0.5 மூலா இருந்தா இங்க 1 மூல், இங்க 0.5 மூலா இருக்கிறதால இங்கேயும் 0.5 மூல். போட்ட விஷயம் விளங்குதா? அதாவது இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா பிள்ளைகள், இது 1 மூல் பிரிகை விட்டால், இது 1 மூல் பிரிகை விட்டால் இங்க 2 மூல் H+ 1 மூல் SO4 2- வரும். இந்த 2 தான் வரும், இது வராது. ஏன்னா முற்றா பிரிகை. ஆனா உங்களுக்கு சொல்றாங்க 0.5 மோல் டெசிமீட்டர் -3 செறிவு. அப்ப இவர் மூல் 0.5. அப்ப இவர் 1 மூல்டா இவர் 2 மூல். 0.5 1 மூல், 0.5 0.5 மூல். இவர் வராது. ஏன் வராது? இவர் பிரிகை விட்டுவார். இப்ப எனக்கு சொல்லுங்க, குடுவையில இருக்கக்கூடிய அயன்கள மொத்த மூல் எவ்வளவு? மொத்த மூல் எவ்வளவு சொல்லுங்க. குடுவையில இருக்கக்கூடிய அயன்கள மொத்த மூல் எவ்வளவு? குடுவையில் இருக்கக்கூடிய அயன்கள மொத்த மூல். அப்ப இங்க இருக்கிறது 1 மூல். ஏன்? 1 SO4 2- 2 H+. அப்ப இவர் இருக்கிறது 2 மூல், இவர் இருக்கிறது 0.5 மூல். அப்ப மொத்தம் 1.5 மூல் மொத்த அயன்கள் இருக்கும். பிள்ளைகள் இங்க கேட்கிறாங்க, அப்ப மொத்த அயன்களின் எண்ணிக்கை. அப்ப 1 மூலா இருந்தா 6 1.5 இருந்தா 1.5 தர 6.0 1023 அயன்கள் காணப்படும். ஆகவே எத்தனையாம் விடை பொருத்தம் சொல்லுங்க பாப்போம். எத்தனையாம் விடை பொருத்தம்? அப்ப எத்தனையாம் விடை பொருத்தம்? 3ஆம் விடை பொருத்தமா இருக்கு. சொன்ன விஷயம் இதுதான். இது முற்றாக முற்றாள். அப்ப இவரை நீங்க கணக்குல இருக்க கூடாது. ஆனா இந்த விகிதத்தை வச்சுக்கொண்டு 2 வேலை செய்யணும் பிள்ளை. 2 வேலை.
ஒன்று அயன்கள் அளவை பார்க்கும். அயன்கள் அதாவது மூல் விகிதம், மூல் விகிதத்தை பார்க்கணும். மூல் விகிதத்தை பார்க்கணும். ரெண்டாவது மூல் விகிதத்தை பார்க்கணும். ரெண்டாவது முற்றாக அயனாக்க முற்றா, இந்த ரெண்டு அயனும் தான் இருக்கும், அது தெரிஞ்சிருக்கும். அப்ப இது ஒரு மூல் ஆயிருந்தா இது 2 மூல், இது ஒரு மூல். இது 0.5ன்றதால இங்க 1 இங்க 0.5 கூட்டி விட்டா 1.5 இருக்கும். ரைட். 285வது வினா. வினாகிரி கரைசலின் மேசை உப்பு கரைசலின் நீல சிவப்பு பாசிச்சாயம் தனித்தனியை அவிழ்த்தும் போது அப்பாசிச்சாயத்தால் காட்டும் நிறங்களை தருக. அப்ப உங்களுக்கு தெரியும், அம்மா நீ சிவப்பு சொல்லி தருங்க. இங்க உங்களுக்கு தாராங்க நீல சிவப்பு பாசிச்சாயத்தால். அப்ப அமிலத்துக்குள்ள போட்டா நீலம் சிவப்பாக மாறும். ஆனா உப்புல போட்டா அது நீலம் நீளமாகத்தான் இருக்கும். ஏன்? அங்க நிறமாற்றம் மாறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அப்ப உப்பு கரைசல் நீல சிவப்பு பாசிச்சாயத்தார்கள் தனித்தனி அவிழ்த்தும் போது அப்ப அமிலத்துக்குள்ள சிவப்பு போட்டா அது சிவப்பு தான், உப்புக்குள்ள சிவப்பு போட்டா அது சிவப்பு தான். ஆகவே பிள்ளைகள் பாசிச்சாயத்தால் அமிலத்துக்குள்ள நீலத்தை போட்டால் ரைட் அது சிவப்பா மாறும். ரைட். அப்ப உங்களுக்கு தெரியணும், நீளத்தை போட்டா சிவப்பா மாறும், உப்புலையும் அது நீளம் அப்படின்னு வரணும். அப்ப முதலாவது விட வராது. ஏன்? அமிலத்துக்குள்ள நீளமாயிருந்தா ரைட், கரைசலின் நீளம் நீளமாயிருந்தா அது கட்டாயம் என்னவா மாத்தும்? சிவப்பா மாத்தும். அப்ப சிவப்போடு தான் வரணும். பாசிச்சாயத்தால் நீளத்தை போடுறாங்க. வினாகிரியில பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளையர் உங்களுக்கு தெரியணும், முதலாவது விடையை நாங்க எப்படி கட் பண்ண போறோம்னா, சிவப்பு பாசிச்சாயத்தால் அமிலத்துக்குள்ள போட்டா அது சிவப்பா தானே பிள்ளைகள் இருக்கும், அது நீளமா மாற முடியாது. அப்ப முதலாவது விட பிழை. ரெண்டாவது பாருங்க, நீளம் சிவப்பா மாறுதான். ரைட், அது சரி. அதே மாதிரி நீளம் உப்பு கரைசல்ல அது நீளமா தான் இருக்குது. ரைட், ஓகே, ரெண்டும் சரி. மூன்றாவது பாருங்க, சிவப்பு சிவப்பா மாறுதான். ரைட், சிவப்பு சிவப்பா இருக்குது. ரைட், ஓகே. அப்ப பாசிச்சாயத்தால் சிவப்பா இருந்தா மேசை உப்புலேயே சிவப்பாவே இருக்கணும், அந்த குற்றுப்பிழை. இது சரி, அந்த குற்றுப்பிழை. நாலாவது பாருங்க, நீலம் வினாகிரி கரைசல்ல நீளமா, நீளம் அது சிவப்பா மாறும், அது நீளமா இருக்கும். சரி, ஆகவே ரெண்டும் சரியா இருக்கிறது. இரண்டாம் விடை. 285வது வினாவுக்கும் இரண்டாம் விடை. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. நீங்க 286, 87, 288வது வினாக்களுக்கான விடைகளை ஹோம்ஒர்க்காக எனக்கு செஞ்சு அனுப்புங்க பிள்ளை. சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்றைக்கு நாங்க நிறைய விஷயங்களை படிச்சிருக்கிறோம். அங்க தொகுதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்திருக்கிறோம். அமிலம் மூலம் உப்பு தொடர்பான விஷயத்தை பூரணமாக படிச்சிருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இன்ஷா அல்லாஹ் நாங்க மற்றொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். இன்றைய வகுப்பு தொடர்பான விஷயங்களை எனக்கு அனுப்பி கொள்ளுங்க பிள்ளைகள். ரைட், ஓகே. நாங்க மற்றொரு வகுப்புல நாங்க சந்திச்சு கொள்வோம். குட் நைட் பிள்ளைகள், நல்லா படிங்க. ரைட், ஓகே.